ഞാൻ വളരെ ശാന്തമായിട്ട് നിന്ന് നിങ്ങളോട് കുറച്ച് കാര്യം പറയാനാണ്. நான் மிகவும் அமைதலாக நின்று உங்களோடு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். കർത്താവിന്റെ ദാസൻ എന്നോട് ആവശ്യപ്പെട്ടു സഭയ്ക്കുള്ളൊരു ദൂത് കൊടുക്കണം. ஆமென். ஆண்டவருடைய ஊழியர் என்னோடு கேட்டுக்கொண்டார், சபைக்கான ஒரு வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று. അതുകൊണ്ട് എഫേസ്യ ലേഖനം 4-ാം അധ്യായം, எனவே எபேசியருக்கு எழுதின நிருபம் 4-ാം அதிகாரம் അതിന്റെ 1 മുതൽ 4 വരെ ഉള്ള വാക്യങ്ങൾ, 5, 6 ഇത്രയും വാക്യങ്ങൾ നമുക്ക് വായിക്കാം. அதனுடைய 1 முதல் 6 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். സ്തോത്രം. നമ്മുടെ കർത്താവാണ് തിരുവചനം. நம்முடைய ஆண்டவர் தான் திருவார்த்தைகள். പരിശുദ്ധാത്മാവാണ് വചനത്തെ വെളിപ്പെടുത്തി തരുന്നത്. பரிசுத்த ஆவியானவர் தான் வசனத்தை நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். സത്യവേദ പുസ്തകത്തിലെ അതിപ്രധാനമായ ഒരു വേദഭാഗമാണ് എഫേസ്യ ലേഖനം. சத்திய வசனத்தின் மிக முக்கியமான ஒரு பகுதி தான் எபேசியருக்கு எழுதின நிருபம். ഇതിന്റെ ലേഖകനായ വിശുദ്ധ പൗലോസ് இதனுடைய இந்த நிருபத்தை எழுதின கர்த்தாவாகிய அந்த நிருபத்தை எழுதினவர் ஆக்கியோன் பவுல். ഈ തിരുവചനം എഴുതിയത്, இந்த திருவசனத்தை எழுதியவர் ഒരു കൊട്ടാരത്തിൽ ഇരുന്നു കൊണ്ട്, ஒரு அரண்மனையில் இருந்து கொண்டு அல்ல, ഒരു കാരാഗൃഹത്തിൽ, ஒரு சிறைச்சாலைக்குள் இருந்து கொண்டு, തന്റെ കൈകൾ ബന്ധനത്തിലായി, தன்னுடைய கைகள் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறது, കാലുകൾ ബന്ധനത്തിൽ, கால்கள் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறது. 16 റോമൻ പടയാളികൾ ഓരോ 4 മണിക്കൂറും 24 മണിക്കൂറും എല്ലാ ദിവസവും അദ്ദേഹത്തെ ഇങ്ങനെ 16 ரோம போர் சேவகர்கள் ஆமென் 4 மணிக்கூர் வைத்து 24 மணி நேரமும் ഇങ്ങനെ വാച്ച് ചെയ്തുകൊണ്ടിരുന്നു. அவரை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். അവിടെ ഈ കാരാഗൃഹത്തിൽ ഇരുന്നപ്പോഴും, அங்கே அவர்கள் இந்த சிறைச்சாலையில் இருந்த பொழுதும், പൗലോസ് ശാരീരികമായ ബന്ധനങ്ങൾ ഉണ്ടായിരുന്നെങ്കിലും, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சரீரமாகிய சில கட்டுக்கள் இருந்தாலும் ആത്മാവിൽ ബന്ധനമില്ലായിരുന്നു. அவன் ஆவியில் கட்டப்படவில்லை. എത്ര പേർക്ക് മനസ്സിലായി? எத்தனை பேருக்கு புரிந்து கொண்டீர்கள், புரிந்து கொள்ள முடிந்தது? നിങ്ങൾക്ക് എന്തെല്ലാം പ്രയാസങ്ങൾ ഉണ്ടായാലും, உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் பிரதிகூலங்கள் இருந்தாலும், നിങ്ങൾക്ക് എന്തെല്ലാം ബുദ്ധിമുട്ടുകൾ വന്നാലും, உங்களுக்கு என்னென்ன கடினமான நிலைகள் வந்தாலும், ശാരീരികമായ വ്യഥകൾ വന്നാലും, ശാരീരികமான சில ബലവീനങ്ങൾ വന്നാലും, ദൈവത്തിന്റെ അത്യന്ത ശക്തി തന്റെ പരിശുദ്ധാത്മാവിൽ കൂടെ ഈ ശരീരത്തിൽ വസിക്കുന്നിടത്തോളം കാലം, தேவனுடைய உன்னதமான வல்லமை இந்த பலவீனமான மண்பாண்டங்களில் இருக்கிறது வரையிலும், നിങ്ങളുടെ ആത്മാവിനെ നിങ്ങളെ ബന്ധിക്കുവാൻ ഉലകത്തിലെ ഒരു ശക്തിക്കും കഴിയുകയില്ല. உங்களுடைய ஆவியை கட்டி போடுவதற்கு உலகத்தின் எந்த வல்லமைக்கும் கூடாது. നിങ്ങൾ അപ്പോഴും കർത്താവിൽ ഇണങ്ങിയ ആയുധമായി പ്രയോജനപ്പെടും. நீங்கள் அப்பொழுதும் ஆண்டவருக்காக ஆமென் ஆண்டவர் கைகளில் எடுக்கிற ஆயுதமாய் நீங்கள் பயன்பட்டு கொண்டே இருப்பீர்கள். നമ്മളെ കാരാഗൃഹത്തിലാക്കിയാൽ, நம்மை சிறைச்சாலையில் போட்டால், സഭയുടെ ഒരു പ്രധാന ഇടയനായ പൗലോസിനെ പോലെ ആയിരുന്നെങ്കിൽ, சபையின் ஆமென் ஒரு நல்ல மேய்ப்பனாகிய பவுலை போல ஆயிருந்திருப்போமே ஆனால், നമ്മൾ സഭയ്ക്ക് എഴുതിയേനേം എന്റെ വിടുതലിനായി പ്രാർത്ഥിക്കണമെന്ന്. ஆமென் நாம் சபைக்கு எழுதியிருப்போம், என்னுடைய விடுதலைக்காக நீங்கள் ஜெபியுங்கள் என்று. പൗലോസിന്റെ കാരാഗ്രഹ വാസത്തിൽ 5 ലേഖനങ്ങളാണ്, തിരുവചനമാണ് എഴുതിയത്. பவுல் தன்னுடைய சிறையிருப்பில் இருக்கும் பொழுது 5 நிருபங்களை அவர் எழுதினார். ഇതിൽ ഒരിടത്തും തനിക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കാൻ ആവശ്യപ്പെട്ടു. ஆமென் இதுல ஒரு இடத்திலும் எனக்காக ஜெபியுங்கள் என்று அவர் சொல்லவே இல்லை.
പ്രാർത്ഥിച്ചത് മുഴുവൻ സഭയ്ക്ക് വേണ്ടി, ஜெபித்தது முழுவதும் இவர் சபைக்காக. എന്തിനു വേണ്ടി പ്രാർത്ഥിച്ചു? எதற்காக ஜெபித்தார்? യേശുക്രിസ്തുവിന്റെ വെളിപ്പാട് അവർക്ക് ശരിക്ക് ലഭിക്കേണ്ടത്, தேவனுடைய தரிசனம் அவர்களுக்கு சரியாய் கிடைக்க അവരുടെ வேண்டும். ആത്മീയ കണ്ണുകൾ തുറന്ന് அவர்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு അവരെ അതിക്രമങ്ങളിൽ നിന്നും പാപങ്ങളിൽ നിന്നും രക്ഷിച്ച് அவர்களுடைய அக்கிரமங்களிலிருந்தும் பாவங்களிலிருந்தும் அவர்கள் மீட்கப்பட்டு അവരുടെ ശിക്ഷാവധി തന്റെ ശിക്ഷാവധിയാൽ മാറ്റി அவர்களுடைய தண்டனையை தன்னுடைய தண்டனையாய் மாற்றி പാപികളായ അവരെ, பாவிகளாகிய அவரை, പാപികളായിരുന്ന അവരെ, பாவிகளாய் இருந்த அவர்களை തന്നോടൊപ്പം ആത്മീയമായി സ്വർഗ്ഗത്തിൽ ഇരുത്തിയിരിക്കുന്ന தன்னோடு கூட ஆவிக்குரிய விதத்தில் பரலோகத்தில் உட்கார வைத்திருக்கிற വിശ്വാസികൾക്ക് വേണ്ടിയാണ് விசுவாசிகளுக்காகத்தான் അപ്പോസ്തലനായ പൗലോസ് പ്രാർത്ഥിച്ചത്. அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபித்தது. എന്തിനു വേണ്ടി പൗലോസ് പ്രാർത്ഥിച്ചു? எதற்காக பவுல் ஜெபித்தார்? പ്രധാനമായും അവരെ വിശ്വാസികൾ വീണ്ടെടുക്കപ്പെട്ടവരുടെ സമൂഹം ഒറ്റക്കെട്ടായി നിൽക്കണം. ஆமென். குறிப்பாக அந்த விசுவாசிகள், அதாவது ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் ஒரே மனதோடு இருக்க வேண்டும், ஐக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்று എഫേസ്യ ലേഖനം 1-2 അധ്യായങ്ങളിൽ, எபேசியருக்கு எழுதின நிருபம் 1-2 அதிகாரங்களில், 3 അധ്യായത്തിലും 3 அதிகாரத்திலும் യേശുക്രിസ്തു മുഖാന്തരം നമുക്ക് ലഭിച്ച ആത്മീയ അനുഗ്രഹങ്ങളെ കുറിച്ചാണ് പറയുന്നത്. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கிடைக்கப்பெற்ற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் சொல்லப்படுகிறது. അതാണ് എഴുതിയിരിക്കുന്നത്. அதைத்தான் எழுதப்பட்டிருக்கிறது. കർത്താവിന്റെ വചനം പറയുന്നു, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, അതിക്രമങ്ങളാലും പാപങ്ങളാലും മരിച്ചവരായിരുന്ന നിങ്ങളെയും അവൻ ഉയർപ്പിച്ചു. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். ഇവിടെ കടന്നു വന്നിരിക്കുന്ന വീണ്ടും ജനനം പ്രാപിച്ച ദൈവജനമേ, இங்கே கூடி வந்திருக்கிற மறுபடியும் பிறந்த தேவ ஜனமே, കർത്താവിന്റെ വിശുദ്ധ സഭയെ, ஆண்டவருடைய பரிசுத்த சபையே, നിങ്ങൾ ആ അതിക്രമങ്ങളിലും പാപങ്ങളിലും മരിച്ചവരായിരുന്നു. நீங்கள் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்தீர்கள். എന്നാൽ യേശുക്രിസ്തുവിൽ വിശ്വസിച്ചതിനാൽ, ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்ததினால் നിങ്ങൾക്കൊരു ഉയർപ്പുണ്ടായി. உங்களுக்கு ஒரு மீட்புண்டாயிற்று. ആ പഴയ മനുഷ്യൻ മരിച്ച് உங்களுக்கு ஒரு உயிர்மீட்சி உண்டாயிற்று. அந்த பழைய மனிதன் மரித்து യേശുക്രിസ്തു എന്ന പുതുമനുഷ്യൻ, இயேசு கிறிஸ்து என்கிற அந்த புதிய மனுஷன் പരിശുദ്ധാത്മാവിന്റെ സാന്നിധ്യത്തിൽ കൂടെ ஆவியானவருடைய பிரசன்னத்தின் மூலமாக ഒരു പുതിയ സൃഷ്ടിയായി ஒரு புதிய சிருஷ்டியாக നിങ്ങളുടെ ശരീരത്തിൽ വസിക്കുന്നു. உங்களுடைய சரீரத்தில் வசிக்கிறார். എത്ര പേർ വിശ്വസിക്കുന്നു? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ഞാനൊരു പുതിയ സൃഷ്ടിയാണ്. நான் ஒரு புது சிருஷ்டியாக இருக்கிறேன். എന്നിൽ ജീവിക്കുന്നത് ക്രിസ്തു. என்னில் ஜீவிக்கிறவர் கிறிஸ்து. ഞാൻ പഴയ മനുഷ്യൻ മരിച്ചു. எனக்குள் இருந்த பழைய மனுஷன் மரித்து போனான். ഞാൻ യേശുവിൽ ജീവിക്കുന്നു. நான் கிறிஸ்துவில் ஜீவிக்கிறேன். ക്രിസ്തു എന്നിൽ ജീവിക്കുന്നു. கிறிஸ்து என்னில் ஜீவிக்கிறார். ഞാൻ യേശുവിനായി ജീവിക്കുന്നു. நான் இயேசுவுக்காக வாழுகிறேன். എത്ര പേർ വിശ്വസിക്കുന്നു? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? അങ്ങനെ ക്രിസ്തുവിൽ കൂടെ ദൈവത്തിന്റെ സകല അനുഗ്രഹങ്ങളും ആത്മീയ അനുഗ്രഹങ്ങളും സ്വർഗത്തിലെ സകല അനുഗ്രഹങ്ങളും പ്രാപിച്ച ദൈവജനം, அப்படி கிறிஸ்துவின் மூலமாய் சகல ஆசீர்வாதங்களும் ஐஸ்வர்யங்களும், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் ஐஸ்வர்யங்களும், வானத்திற்குரிய ஆசீர்வாதங்களும் பெற்ற தேவ ஜனம் എങ്ങനെ ജീവിക്കണം, എങ്ങനെ നടക്കണം, எப்படி ஜீவிக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் എന്നാണ് 4-5 അധ്യായങ്ങളിൽ രേഖപ്പെടുത്തുന്നത്. 4-5 அதிகாரங்களில் எழுதப்பட்டுள்ளது. 6 അധ്യായത്തിൽ, 6வது அதிகாரத்தில், അങ്ങനെ ദൈവസന്നിധിയിൽ കർത്താവിന് വേണ്ടി നടക്കുന്നവർ, அப்படி ആண்டവருடைய சன்னிதானத்தில் கர்த்தருக்காக நடக்கிறவர்கள், യേശുക്രിസ്തുവിനായി പ്രായോഗികമായി ജീവിക്കുന്നവർ, ஆமென், இயேசு கிறிஸ்துவுக்காக ஆமென் வாழுகிறவர்கள், തങ്ങളുടെ പ്രതിയോഗിയായ പിശാചിനെതിരായിട്ട്, தன்னுடைய சத்துருவாகிய பிசாசுக்கு எதிராக എങ്ങനെ നിവർന്ന് നിൽക്കണം, எப்படி நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று, അതാണ് 6 അധ്യായത്തിൽ പറഞ്ഞിരിക്കുന്നത്. அதைத்தான் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. അതുകൊണ്ടാണ് 6 അധ്യായത്തിൽ പറയുന്നത് ദൈവത്തിന്റെ സർവായുധ വർഗവും നിങ്ങൾ എടുത്തുകൊള്ളണം. அதுக்குத்தான் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று. അങ്ങനെ കർത്താവിന്റെ സർവായുധ വർഗം എടുത്ത് ധരിച്ചു നിൽക്കുന്ന ഒരു സുവിശേഷകനെ, ഒരു ദൈവ പൈതലിനെ തോൽപ്പിക്കുവാൻ ഒരു അന്ധകാര ശക്തിക്കും സാധ്യമല്ല, സാധ്യമല്ല, സാധ്യമല്ല. ஆமென். அப்படி சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து தரித்துக் கொண்டு நிற்கிற ஒரு சுவிசேஷகருக்கு, ஒரு தேவ பிள்ளையை எந்த அந்தகார சக்திகளும் மேற்கொள்ளவே முடியவே முடியாது, முடியாது, முடியாது. എത്ര പേർ വിശ്വസിക്കുന്നു? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? വിളിച്ചു പറ, சத்தமா சொல்லுங்க, ഞാൻ യേശുക്രിസ്തുവിന്റെ വക, நான் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை. പിശാചേ നിനക്കെന്നെ തോൽപ്പിക്കുവാൻ
കഴിയുകയില്ല. பிசாசே உன்னால் என்னை மேற்கொள்ள முடியாது. എല്ലാവരും കൂടെ വിളിച്ചു പറവീ. எல்லாரும் சத்தமாய் சொல்லுங்க. ഇന്ന് പകൽക്കാലം இன்றைக்கு காலை வேளையில் തെക്കേ ഇന്ത്യയിൽ இந்த தென் பகுதியில் ഈ ദക്ഷിണ മേഖലയിൽ இந்த பகுதியில വ്യാപരിക്കുന്ന ஆமென் இருக்கிற എല്ലാ അന്ധകാര ശക്തികളെയും எல்லா அந்தகார வல்லமைகளையும் സ്വർലോകങ്ങളിലെ അധിപതികളെയും ஆமென் எல்லா வானமண்டலத்தின் ஆவிகளையும் പാതാള ശക്തികളെയും எல்லா பாதாள வல்லமைகளையும் യേശു ക്രിസ്തുവിൻ അധികാരമുള്ള இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் എല്ലാവരും കരങ്ങൾ ഉയർത്തിക്കോ. எல்லாரும் கைகளை உயர்த்தி வையுங்கள். നമ്മൾ ഒരുമിച്ച് ശത്രുവിൻ മേൽ വിജയമെടുക്കുവാൻ நாம் ஒருமித்து சத்துருவின் மேல் ஜெயம் எடுக்க போகிறோம். യേശു ക്രിസ്തുവിന്റെ അധികാരമുള്ള இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் സർവ അധികാരമുള്ള നസ്രേനായ യേശുവിന്റെ சர்வ നാമത്തിൽ வல்லமை அதிகாரமுள்ள நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ഞങ്ങൾ അവന്റെ മേൽ ഫൽസിച്ച് நான் அவைகளை கடிந்து വിജയം പ്രഖ്യാപിക്കുന്നു. ஜெயத்தை அறிவிக்கிறோம். യേശുവിൻ നാമത്തിൽ இயேசுவின் நாமத்தில் യേശുവിൻ നാമത്തിൽ இயேசுவின் நாமத்தில் യേശുവിൻ നാമത്തിൽ இயேசுவின் நாமத்தில் കരങ്ങൾ അടിച്ച് കർത്താവിനെ മഹത്വപ്പെടുത്തുക. கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை கொடுக்கலாம். നാലും അഞ്ചും അധ്യായങ്ങളിൽ 4 5 அதிகாரங்களில் നമ്മൾ എങ്ങനെ ജീവിക്കണം എന്നാണ് വചനം പഠിപ്പിക്കുന്നത്. நாம் எப்படி வாழ வேண்டும் என்று வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ഈ 4 5 അധ്യായങ്ങളിലെ പ്രധാന ചിന്താ വിഷയം இந்த 4 5 அதிகாரத்திலுள்ள மிக முக்கியமான செய்தி ക്രിസ്തുവിന്റെ ചോരയാൽ വീണ്ടെടുക്കപ്പെട്ട ഒരു വിശ്വാസി ஆமென் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஒரு விசுவாசி എങ്ങനെ നടക്കണം, எப்படி நடக்க வேண்டும், എപ്രകാരം ജീവിക്കണം, எப்படி ஜீவிக்க வேண்டும் என்று അതാണ് വിഷയം. அதுதான் அதனுடைய விஷயம். നമ്മുടെ നടപ്പാണ് നമ്മെ സ്വർഗ്ഗത്തിലെത്തിക്കുന്നത്. ஆமென் நம்முடைய நடத்தை தான் நம்மை பரலோகத்தில் கொண்டு போகும். ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா. ഈ തിരുവചനത്തിന്റെ പ്രധാന വിഷയം, இந்த திருவசனத்தினுடைய மிக முக்கியமான എഫേസ്യ ലേഖനത്തിന്റെ പ്രധാന വിഷയം, ஆமென் எபேசியர் நிருபத்தினுடைய மிக முக்கியமான செய்தி அது ക്രിസ്തുവിന്റെ സഭ എന്നുള്ള கிறிஸ்துவின் சபை என்பது. നിങ്ങൾ എല്ലാവരും സഭയുടെ വിശുദ്ധ സഭയുടെ അംഗങ്ങളാണോ? நீங்கள் எல்லாம் பரிசுத்த சபையின் அங்கத்தினர்களா இருக்கிறீர்களா? അതിനനുസരിച്ചാണോ നിങ്ങൾ ജീവിക്കുന്നത്? அதற்கு ஏற்றவாறு தான் ஜீவிக்கிறீர்களா? അതിനനുസരിച്ചാണോ ശുശ്രൂഷകന്മാരും വിശ്വാസികളും ഇടപെടുന്നത്? அதற்கு ஏற்றவாறு தான் விசுவாசிகளும் ஊழியர்களும் இடைபடுவது? നോക്കുക, கவனியுங்கள். ഈ ഭാഗം വായിക്കുമ്പോൾ இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது ദൈവത്തിന്റെ വചനം പറയുന്നു, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ഒന്നാമതായി 4-ാം അധ്യായം 16-ാം വാക്യത്തിൽ, ஒன்றாவதாக 4-ாம் அதிகாரம் 16-ாம் வசனத்தில், 4-ാം അധ്യായം 1-ാം വാക്യത്തിൽ, 4-ാം அதிகாரம் 1-ാം வசனத்தில் നാം ഐകമത്യത്തിൽ നടക്കണം, நாம் ஒருமித்து ஐக்கியத்தோடு நடக்க வேண்டும் എന്ന് പറയുന്നു என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 17-ാം വാക്യത്തിൽ 17-ാം வசனத்தில் നാം വിശുദ്ധിയിൽ നടക്കണം, நாம் பரிசுத்தத்தில் நடக்க வேண்டும். അത് 5-ാം അധ്യായം 17-ാം വാക്യത്തിലും പറഞ്ഞിരിക്കുന്നു. அது 5-ாம் அதிகாரம் 17-ாம் வசனத்திலும் சொல்லப்பட்டுள்ளது. 5-ാം അധ്യായം 18 മുതലുള്ള വാക്യങ്ങളിൽ ஆமென் 18 முதலுள்ள வசனங்களில் നാം ഹാർമണിയിൽ വസിക്കണം, ஆமென் நாம் இசைந்து நடக்க வேண்டும். നാം ഹാർമണിയിൽ നടക്കണം. ஆமென் நாம் இசைவுள்ளவர்களாய் நடக்க வேண்டும். ഒരു ഹാർമോണിയത്തിന് പല കീ ഉണ്ട്. ஆமென் ஒரு ஹார்மோனிய இசைக்கருவியை நீங்க பாத்தீங்கன்னா பல கீஸ் அதுல ആ இருக்கும். കീ എല്ലാം ഒരുപോലെ വർക്ക് ചെയ്യുമ്പോഴാണ് அது அந்த கீ எல்லாம் இசைந்து, அதாவது ஒரே மாதிரி മ്യൂസിക് നല്ല മനോഹരമായി ഹാർമോണിയത്തിൽ കൂടെ വരുന്നത്. அப்பதான் அது நல்ல அழகான இசை அதிலிருந்து வெளிவரும். അതുപോലെ ദൈവത്തിന്റെ സഭ, அதை போன்ற தேவனுடைய சபை ദൈവത്തിന്റെ സഭയാണ്, தேவனுடைய சபைதான். ദൈവത്തിന്റെ പുത്രനാണ് അതിന് വില കൊടുത്തത്. தேவனுடைய குமாரர் தான் அதற்காக கிரயம் செலுத்தி இருக்கிறார். ദൈവ സഭ, தேவ சபை, ദൈവ മുൻപാകെ தெய்வத்திற்கு முன்பதாக എല്ലാ കീകളും ഒരുപോലെ പ്രവർത്തിക്കുന്ന നല്ല ഒരു ഹാർമോണിയം, ഒരു ഗീതമായി മാറണം. ஆமென் நல்ல எல்லா கீஸும் வேலை செய்கிற ஒரு நல்ல ஒரு இசைக்கருவியை போல நல்ல ஒரு பாடல்களாய் மாறணும். അങ്ങനെ നാം മാറുമ്പോൾ, அப்படி நாம் மாறும் பொழுது 6-ാം അധ്യായം, എഫേസ്യ ലേഖനം 6-ാം അധ്യായം எபேசியர் 6-ாம் அதிகாரம்
10 മുതൽ 24 വരെയുള്ള വാക്യങ്ങളിൽ 19 മുതൽ 24 വരയ്ക്കുമുള്ള വസനങ്ങളിൽ ദൈവത്തിന്റെ സഭയ്ക്ക്, தேவனுடைய சபைக்கு സാത്താന്യ ശക്തികൾക്കെതിരായി, சாத்தானுடைய வல்லமைகளுக்கு எதிராக വിജയത്തോടെ സാത്താനെ എതിർത്ത് നിൽപ്പാൻ കഴിയും. பிசாசை எதிர்த்து நிற்க முடியும். ഇതാണ് ദൈവോദ്ദേശം സഭയെ കുറിച്ചുള്ളത്. இதுதான் சபையை குறித்து தேவனுடைய தெய்வீக நோக்கம். എന്നെ കേൾക്കുന്ന പ്രിയമുള്ളവരെ, என்னை கவனிக்கிற அன்புக்குரியவர்களே, ആയതിനാൽ ഓരോ പ്രാദേശിക സഭകളിലുമുള്ള വിശ്വാസികൾ, எனவே ஒவ்வொரு ஸ்தல சபைகளில் இருக்கிற விசுவாசிகளும் അവരുടെ സഭാ ശുശ്രൂഷകനെ ബഹുമാനിക്കണം. உங்களுடைய சபை ஊழியரை கனப்படுத்த வேண்டும். സഭാ ശുശ്രൂഷകൻ, சபை ஊழியர் തന്റെ സഭയിൽ വീണ്ടും ജനനം പ്രാപിച്ചു വരുന്ന സകലരെയും, ആമേൻ, തன்னுடைய സഭയിൽ മറുപടിയും പിറந்த അനുഭവത്തോട് വരുகிற ஒவ்வொருவரையும் ഒരു പിതൃതുല്യമായ നിലയിൽ, ആമേൻ, ഒരു പിതാവിനുடைய இருதயத்தோடு, ഒരു പിതാവിനെ പോലെ, ഒരു പിതാவை போல, ஒரு தகப்பனை போல, സ്വന്തം ആത്മീയ മക്കളെന്ന് മനസ്സിലാക്കി தன்னுடைய சொந்த ஆவிக்குரிய பிள்ளைகள் என்று புரிந்து கொண்டு അവരെ സ്നേഹിക്കണം, அவர்களை நேசிக்க வேண்டும். സഭാ ശുശ്രൂഷ എന്ന് പറയുന്നത് சபை ஊழியம் என்று சொல்லுவது സഭാ ഭരണമല്ല, சபையை ஆளுகை செய்வதல்ல, സഭാ പരിപാലനമാണ്. ஆமென், சபையை கரிசனையோடு நடத்துவதுதான். സഭാ പരിപാലനമാണ്. சபையை கரிசனையோடு എന്നെ நடத்துவதுதான். കേൾക്കുന്ന പ്രസ്ബിറ്റേഴ്സ്, என்னை കവനിக்கிற പ്രസ്ബിറ്റർ, സഭാ ശുശ്രൂഷകന്മാരെ, சபை ஊழியர்களே, ഓൺലൈനിൽ ഈ മെസ്സേജ് കേൾക്കുന്ന സഭാ ശുശ്രൂഷകന്മാരെ, ஆமென், நேரலையில் இந்த வார்த்தைகளை கவனிக்கிற சபை ஊழியர்களே, സഭയുടെ ശ്രേഷ്ഠ ഇടയൻ, சபையின் பிரதான மெய்ப்பன் നിങ്ങളെ ഭരമേൽപ്പിച്ചിരിക്കുന്നത് உங்களுடைய கைகளில் ஒப்பு கொடுத்திருப்பது ഒരു അഡ്മിനിസ്ട്രേറ്റർ എന്നുള്ള നിലയിലുള്ള ശുശ്രൂഷയല്ല, ஒரு ஆளுகை செய்கிற தன்மையுடைய ஊழியம் அல்ல. സഭയുടെ അധ്യക്ഷൻ, சபையினுடைய தலைவர், സഭയുടെ ശ്രേഷ്ഠ ഇടയൻ, சபையினுடைய பிரதான மெய்ப்பர் നിങ്ങളെ ഏൽപ്പിച്ചിരിക്കുന്ന ശുശ്രൂഷ, கைகளில் கொடுத்திருக்கிற ஊழியம் തന്റെ ആടുകളെ പരിപാലനം ചെയ്യുക, தன்னுடைய ஆடுகளை மேய்க்க வேண்டும் என்பதுதான். ഒരു സഭാ ശുശ്രൂഷകൻ, ஒரு சபையின் ஊழியன் ആ സഭയിലുള്ള എല്ലാ ദൈവമക്കളെയും ഓർത്ത് அந்த சபையில் உள்ள எல்லா தேவஜனங்களையும் நினைத்து എല്ലാ ദിവസവും പ്രാർത്ഥിക്കണം. எல்லா தினங்களும் ஜெபிக்க வேண்டும். ആർക്കെങ്കിലും പ്രശ്നം വന്നാൽ, யாருக்காகிலும் பிரச்சனை வந்தால் ഓടിച്ചെല്ലണം, ஓடி செல்ல வேண்டும். അതാണ് പരിപാലന ശുശ്രൂഷ. அதுதான் கரிசனையோடு செய்கிற ஊழியம். സഭയിൽ ക്ലേശം അനുഭവിക്കുന്നവർക്ക് കൈത്താങ്ങല് കൊടുക്കുക. ஆமென். சபையில் வேதனையை அனுபவிப்பதற்கு கைகளினால் தாங்கி நிறுத்துவது. സഭാ വിശ്വാസികൾ, சபை விசுவாசிகள் അവരുടെ ശുശ്രൂഷ വൃന്ദത്തിനായി ദിനംതോറും പ്രാർത്ഥിക്കണം. அவர்களுடைய ஊழியர்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். ഞാനൊരു ചോദ്യം ചോദിക്കുകയാണ്, ഞാൻ ശാന്തമായിട്ട് നിന്ന് പറയാ. நான் அமைதலா நின்னு சொல்றேன். நான் ஒரு கேள்வி പാസ്റ്റർമാരാണല്ലോ ഇവിടെ ഇരിക്കുന്നത്, അവിടെയൊക്കെ ഇരിക്കുന്നു. இங்க எல்லாம் இருக்கிறது போதகர்கள் தானே. നിങ്ങളുടെ സഭയിലുള്ള എല്ലാ വിശ്വാസികളെയും ഓർത്ത്, உங்களுடைய சபையில் உள்ள எல்லா விசுவாசிகளையும் நினைத்து, എത്ര ശുശ്രൂഷകന്മാർ ദിനംതോറും അവർക്ക് വേണ്ടി ജാഗരിച്ച് പ്രാർത്ഥിക്കുന്നു, எத்தனை ஊழியர்கள் அவர்களுக்காக ஜாக்கிரதையோடு ஜெபிக்கிறீர்கள். ഇനി വിശ്വാസികളോട് ചോദിക്കുന്നു, നിങ്ങൾ തന്നെ ഉത്തരം പറഞ്ഞാൽ മതി. ஆமென். இனி விசுவாசிகளிடத்தில் நான் கேட்கிறேன், நீங்கள் எனக்கு பதில் சொன்னால் போதும். നിങ്ങളുടെ സഭയിൽ ശുശ്രൂഷിക്കുന്ന ശുശ്രൂഷകനെ ഓർത്ത്, உங்களுடைய சபையில் ஊழியம் செய்கிற ஊழியரை நினைத்து, ആ കുടുംബത്തെ ഓർത്ത്, அந்த குடும்பத்திற்கு நினைத்து, കാരണം പൈശാച് അവർക്കെതിരാണ്. காரணம் பிசாசு அவர்களுக்கு எப்பொழுதும் எதிராக അവരെ இருக்கிறார். തകർക്കുവാൻ സാത്താൻ നിങ്ങളെ തകർക്കുന്നതിനേക്കാൾ കൂടുതൽ ശ്രമിക്കും. ஆமென். உங்களை அழிப்பதற்கு பதிலாக அதிகமாக அவர்களை அழிப்பதற்கு தான் பிசாசு நினைப்பான். വിശ്വാസ സമൂഹമേ, விசுவாச கூட்டமே, നിങ്ങൾ എത്ര പേർ, உங்களில் எத்தனை பேர் നിങ്ങളുടെ സഭയിൽ ദൈവമാക്കി വച്ചിരിക്കുന്ന ശുശ്രൂഷകന്മാർക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുന്നു? உங்களுடைய சபையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஊழியர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள்? കരങ്ങൾ ഉയർത്തി കർത്താവിനെ മഹത്വപ്പെടുത്താം. உயர்த்தி ആண்டവரை மகிமைப்படுத்தலாம். അതുപോലെ തന്നെ அதை போன்றுதான் നമ്മളുടെ ഈ സമൂഹത്തെ, நம்முடைய இந்த சமூகத்தை നേതൃത്വം കൊടുത്ത് தலைமைத்துவம் வாங்கி நடத்தி ഇടയ ശുശ്രൂഷ ചെയ്യുവാൻ ஒரு மெய்ப்பனுடைய ஊழியத்தை செய்யும்படி ദൈവത്താൽ ആക്കി വെച്ച
தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ദൈവത്തിന്റെ ദാസന്മാരാണ്. தேவனுடைய ஊழியர்கள் தான். പാസ്റ്റർ എൻ പീറ്റർ തൊട്ട് பாஸ்டர் என் பீட்டர் முதல் അദ്ദേഹത്തിന്റെ സഹപ്രവർത്തകരായ அவரோடு இணைந்து செயல்படுகிற டிஸ்ட்ரிக்ட் எக்ஸிகியூட்டிவ் கமிറ്റി, பிரஸ்பிட்டர்ஸ், എത്ര പേർ നിങ്ങളുടെ ഡിസ്ട്രിക്ട് ലീഡർഷിപ്പിന് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുന്നു? உங்களுடைய பிரதேச தலைமைத்துவத்திற்காக, தலைமை ஊழியர்களுக்காக எத்தனை பேர் ஜெபிக்கிறீர்கள்? എല്ലാ പ്രസ്ബിറ്റേഴ്സും പാസ്റ്റേഴ്സും ഡിസ്ട്രിക്ട് ലീഡർഷിപ്പിന് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുന്നു. எல்லா பிரஸ்பிட்டர்ஸும் சபை ஊழியர்களும் ஆமென் பிரதேச தலைமைத்துவத்திற்காக ஜெபிக்க வேண்டும். ഈ ഡിസ്ട്രിക്ട് വളരണമെന്നുണ്ടെങ്കിൽ, இந்த பிரதேசம் வளர வேண்டுமே ஆனால், സദേൺ ഡിസ്ട്രിക്റ്റിനെ സുവിശേഷം കൊണ്ട് നിറയ്ക്കണമെന്നുണ്ടെങ്കിൽ, இந்த தென் பிரதேசத்தை சுவிசேஷத்தினால் நிரப்ப வேண்டுமே ஆனால், ഐക്യമായി ஒரு ஐக்கியத்தோடு നമ്മുടെ കർത്താവിനാൽ ആക്കപ്പെട്ടിരിക്കുന്ന ദൈവദാസന്മാർക്ക് വേണ്ടി നിങ്ങൾ പ്രാർത്ഥിക്കുക. தேவனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஊழியர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ഈ ഡിസ്ട്രിക്റ്റിൽപ്പെട്ട എല്ലാ ദൈവദാസന്മാരും, இந்த பிரதேசத்துக்குட்பட்ட எல்லா ஊழியர்களும் ഒരു മനസ്സോടെ, ஒரு மனதோடு ഡിസ്ട്രിക്റ്റിന്റെ പ്രവർത്തനങ്ങളെ സപ്പോർട്ട് ചെയ്യുകയും பிரதேசத்தின் ஊழியங்களை ஒத்துழைத்து അതിന്റെ മീറ്റിങ്ങുകളിൽ സജീവമായി പങ്കെടുക്കുകയും அதனுடைய கூடிகைகளில் உற்சாகத்தோடு பங்கெடுக்கவும் வேண்டும். സന്തോഷമുള്ളവർക്ക് കരങ്ങളടിച്ച് കർത്താവിനെ சந்தோஷமுள்ளவர்கள் கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ഒരു ഡിസ്ട്രിക്ട് കൺവെൻഷൻ വെക്കുമ്പോൾ, ஒரு பிரதேச கன்வென்ஷன் வைக்கும் பொழுது ഈ സമൂഹത്തിൽപ്പെട്ട എല്ലാ ശുശ്രൂഷകന്മാരെയും ഇവിടെ കാണണം. இந்த சமூகத்தில்பட்ட எல்லா ஊழியர்களும் இங்கு கண்டிப்பா இருக்க வேண்டும். എല്ലാ വിശ്വാസികളും കടന്നു വരണം. எல்லா விசுவாசிகளும் கடந்து வர வேண்டும். ഒരു മനസ്സോടെ നിങ്ങൾ നിൽക്കുമ്പോൾ, நீங்கள் ஒரு மனதோடு நிற்கும் பொழுது ദൈവത്തിന്റെ പരിശുദ്ധാത്മാവ് നിങ്ങളുടെ മേൽ ഇറങ്ങി വരും. தேவனுடைய பரிசுத்தாவியானவர் உங்கள் மேல் எழுந்தருளி வருவார். കർത്താവിന്റെ സഭയെ പണിയുന്നത്, ஆண்டவர் தன்னுடைய சபையை கட்டுவது ഞങ്ങളോ നിങ്ങളോ അല്ല, நானோ நீங்களோ அல்ல. കർത്താവിന്റെ സഭയെ പണിയുന്നത് ஆண்டவர் அவருடைய சபையை கட்டுவது യേശുക്രിസ്തു തന്നെയാണ്. அவருடைய சபையை அவர்தான், இயேசு தான் கட்டுகிறார். യേശു എന്ത് പറഞ്ഞു? இயேசு சொன்னார், ഞാൻ എന്റെ സഭയെ പണിയും. நான் என் சபையை கட்டுவேன். യേശു എന്ത് പറഞ്ഞു? இயேசு என்ன சொன்னார்? ഞാൻ എന്റെ സഭയെ പണിയും. நான் என் சபையை கட்டுவேன். യേശു സഭ പണിയുവാൻ മുന്നിലുള്ളപ്പോൾ, இயேசு சபையை கட்டுவதற்கு நமக்கு முன்பதாக ഒരു இருக்கும் പാതാള ഗോപുരങ്ങളും സഭയ്ക്കെതിരായി വിജയിക്കത്തില്ല. ஒரு பாதாளத்தின் வாசல்களும் சபைக்கு எதிராக நிற்பதில்லை. എത്ര പേർ വിശ്വസിക്കുന്നു? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? യേശുവിനോട് കൂടെ പണിയുന്നവരാണ് നാം. இயேசுவோடு கூட இணைந்து கட்டி எழுப்புகிறவர்கள் தான் നാം நாம். യേശുവിന്റെ കൂട്ടുവേലക്കാരാണ്. ஆமென். நாம் இயேசுவினுடைய உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். ഇവിടുത്തെ ഡിസ്ട്രിക്റ്റിന്റെ നേതൃത്വത്തോട് നിങ്ങൾ പിണങ്ങുമ്പോൾ, இந்த பிரதேச தலைமைத்துவத்திற்கு நீங்க இணங்காதிருக்கும் பொழுது നിങ്ങൾ മനസ്സിലാക്കണം, നിങ്ങൾ യേശുവിനോടാ പിണങ്ങുന്നത്. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் இயேசுவோடு இணைய നിങ്ങൾ மறுக்கிறீர்கள். മനസ്സിലാക്കണം, നിങ്ങളുടെ സഭയിലെ ഇടയനോട് അനാവശ്യമായി നിങ്ങൾ പിണങ്ങിയാൽ, நீங்கள் ஆமென் ஸ்தோத்திரம், உங்கள் சபையின் மேய்ப்பர்களிடத்தில் தேவையில்லாமல் நீங்கள் கசந்து கொள்வீர்களே ஆனால், സഭയെ പണിയുവാൻ ഇറങ്ങിത്തിരിച്ചിരിക്കുന്ന യേശുവിനോടാണ് നിങ്ങൾ പിണങ്ങുന്നത്. நீங்கள் சபையை கட்டுவதற்கு வந்திருக்கிற இயேசுவோடு நீங்கள் கசப்பை காண்பிக்கிறீர்கள். യേശുവിനോട് പിണങ്ങിയാൽ இயேசுட்ட சண்டை போட்டோம்னா ഒരുത്തനും നിൽക്കത്തില്ല. ஒருவனாலும் நிற்க முடியாது. എത്ര പേർ മനസ്സിലാക്കുന്നു? எத்தனை பேர் புரிந்து கொள்ளுகிறீர்கள்? യേശുവിനോട് പിണങ്ങിയാൽ ഒരുത്തനും നിൽക്കത്തില്ല. இயேசுட்ட சண்டை போட்டா ஒருவராலும் நிற்க முடியாது. നമ്മളെല്ലാം കൃപയാൽ നിൽക്കുന്നു. நாம் எல்லாரும் கிருபையினால் நிற்கிறோம். പക്ഷേ ஆனால் സഭയുടെ ഐക്യത്തിനെതിരായി, சபையின் ஐக்கியத்திற்கு எதிராக நிற்கிறவர்கள், കർത്താവ് പറഞ്ഞു, ஆண்டவர் சொன்னார், ഈ സഭ, இந்த சபை ദൈവത്തിന്റെ മന്ദിരമാണ്. தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. 1 Corinthians 3, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் കർത്താവ് പറഞ്ഞു, ஆண்டவர் சொன்னார், ദൈവവചനം പറയുന്നു, வேதவசனம் சொல்லுகிறது, ഈ സഭയിൽ ഭിന്നതയും ഭിന്നിപ്പും சண்டையும் இடுந்தவன, ஆமென், இந்த சபைக்குள்ளே பிரிவினைகளையும் சண்டைகளையும் போடுகிறவருக்கு, എന്റെ സഭയാ മന്ദിരത്തെ തൊടുന്നവന്, என்னுடைய ஆலயத்தை தொடுகிறவனை, അവനെ ഞാൻ നശിപ്പിക്കുമെന്നാണ് വചനം പറഞ്ഞത്. என் ஆலயத்தை கெடுக்கிறவனை நான் கெடுத்து போடுவேன் என்று ഞാൻ இயேசு சொன்னார். ഭയപ്പെടുന്നു, நான் பயப்படுகிறேன். കൊച്ചുകളിയല്ല ഇതൊന്നും. ஆமென் ஸ்தோத்திரம். இது சாதாரண விளையாட்டு அல்ல. നമുക്ക് സന്തോഷവും ഒക്കെ അത്യാവശ്യമാണ്. நமக்கு சந்தோஷம் தேவைதான். പക്ഷേ ആദ്യം വേണ്ടത് വചനപ്രകാരം ജീവിക്കുകയാണ്. ஆனால் முதலாவது தேவை வசனத்தின் அடிப்படையில் வாழுவது. എത്ര പേർ അത് സന്തോഷത്തോടെ സ്വീകരിക്കും? எத்தனை பேர் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள்? ഈ
ഐക്യത സഭയിൽ വരണമെങ്കിൽ, இந்த ஐக்கியம் சபையில் வர வேண்டுமேயானால் നമ്മൾ ദൈവകൃപയാൽ നിറയപ്പെടണം. நாம் தேவனுடைய கிருபையினால் நிரப்பப்பட வேண்டும். അതാണ് 4-ാം അധ്യായം 1 മുതൽ 3 വരെയുള്ള വാക്യങ്ങളിൽ. அதுதான் 4-ാം அதிகாரம் 1 முதல் 3 வரைக்கும் உள்ள வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். എന്താണ് ദൈവകൃപയാൽ ഒരു വ്യക്തി നിറയപ്പെട്ട് കഴിയുമ്പോൾ വരുന്നത്? ஒரு தேவ பிள்ளை தேவனுடைய கிருபையினால் நிரப்பப்படும் பொழுது சம்பவிப்பது என்ன? നോക്കുക, கவனியுங்கள். 4-ാം അധ്യായം 1-ാം വാക്യം. 4-ാം அதிகாரம் 1-ാം വസനം. ഞാൻ പ്രബോധിപ്പിക്കുന്നത്, ആമേൻ, ഞാൻ சொல்லுவது, കർത്തൃസേവ നിമിത്തം ബന്ധനായിരിക്കുന്ന ഞാൻ പ്രബോധിപ്പിക്കുന്നത്, கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறது. തന്റെ ബന്ധിക്കപ്പെട്ട കരങ്ങൾ കൊണ്ട് എഴുതുകയാണ്. தன்னுடைய கட்டப்பட்ட கைகளினால் அவர் எழுதுகிறார். എഫേസിലുള്ള വിശുദ്ധന്മാർക്ക് എഴുതുകയാണ്. எபேசுவில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு அவர் எழுதுகிறார். ഈ സദേൺ ഡിസ്ട്രിക്റ്റിൽപ്പെട്ട പാസ്റ്റർമാർക്കും വിശ്വാസ സമൂഹത്തിനും വേണ്ടി 2000 വർഷങ്ങൾക്ക് മുമ്പ് പരിശുദ്ധാത്മാവ് എഴുതി. ஆமென். இந்த சதர்ன் டிஸ்ட்ரிக்ட் தென் பிரதேசத்தில் உள்ள ஊழியர்களுக்காகவும் விசுவாசிகளுக்காகவும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவர் எழுதினார். നിങ്ങളെ വിളിച്ചിരിക്കുന്ന വിളിക്ക് യോഗ്യമാം വണ്ണം, உங்களை அழைத்திருக்கிற அழைப்பிற்கு பாத்திரவான்களாய், നമ്മളെ ഒരു സ്വർഗീയ വിളിയിൽ വിളിച്ചിരിക്കുകയാണ്. நம்மை ஒரு பரலோக அழைப்பினால் அழைத்திருக்கிறார். ആ വിളിക്ക് തക്കവണ്ണം ജീവിക്കണമെങ്കിൽ, அந்த அழைப்பிற்கு ஏற்றவாறு வாழ வேண்டுமேயானால் വലിയ ദൈവകൃപ വേണം. பெரிய தேவ கிருபை வேண்டும். ആ കൃപയുടെ അനുഭവം എന്ന് പറയുന്നത്, அந்த கிருபையின் அனுபவம் என்று சொல்லுவது, ഒന്നാമതായി പൂർണ്ണ വിനയം. முதலாவது முழுமையான தாழ்மை. ഞാൻ ഇന്നാരെക്കാൾ വലിയവനാണെന്നുള്ള ഭാവമില്ല. நான் இவரை பார்க்கிலும் பெரியவர் என்கிற எண்ணம் கூடாது. ഞാൻ എല്ലാവരും ചെറിയവൻ. நான் எல்லாரை பார்க்கிலும் சிறியவன். വിനയം എന്ന് പറയുന്നത്, தாழ்மை என்று சொல்லுவது, അത് യേശുക്രിസ്തുവിന്റെ സ്വഭാവമാണ്. அது இயேசு கிறிஸ்துவின் சுபாவம். ദൈവത്തിന്റെ സകല മഹത്വവുമായിരുന്ന തൃത്വത്തിൽ രണ്ടാമനായ, ஆமென், தேவனுடைய சகல மகிமையிலும் திருத்துவத்திலும் இரண்டாவதாக இருந்தவர், സകല തേജസ്സും മഹത്വവും ബഹുമാനവും, சகல மகிமையும் பிரசன்னமும் கனமும். ഫിലിപ്പിയ ലേഖനം 2-ാം അധ്യായം വായിക്കുന്നില്ല. பிலிப்பியர் 2-ாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், அதை நான் வாசிக்கவில்லை. അവൻ താഴ്മ ധരിച്ച്, அவன் தாழ்மையின் ரூபம் മനുഷ്യവേഷം എടുത്ത്, மனுஷ சாயலாகி, തന്നെത്താൻ താഴ്ത്തി, தன்னைத்தான் தாழ்த்தி, ക്രൂശുമരണത്തോളം சிலுவை மரணம் வரைக்கும் തന്റെ പിതാവിനെ അനുസരിച്ചു. தன்னுடைய பிதாவிற்கு கீழ்ப்படிந்தார். താഴ്മ, വിനയം എന്ന് പറയുന്നത് യേശുവിന്റെ സ്വഭാവമാണ്. தாழ்மை என்று சொல்லுவது இயேசுவின் சுபாவம். എത്ര പേർ യേശുവിനെ പ്രസാദിപ്പിക്കുവാൻ താല്പര്യപ്പെടുന്നു? எத்தனை பேர் இயேசுவை பிரியப்படுத்த விரும்புகிறீர்கள்? നിങ്ങൾക്ക് വേണ്ട ഏറ്റവും വലിയ കൃപ എന്ന് പറയുന്നത് താഴ്മയും വിനയവുമാണ്. உங்களுக்கு தேவையான மிகப்பெரிய கிருபை என்பது தாழ்மை, மனத்தாழ்மை. നോക്കുക, கவனியுங்கள். അന്ത്യ അത്താഴത്തിങ്കൽ ஆமென், கடைசி பந்தியில ഈ ഗുരു എന്ത് ചെയ്തു? இந்த போதகர் குருவானவர் என்ன செய்கிறார்? என்ன ചെയ്തു? என்ன செய்தார்? ആ 12 പേരെയും ഇരുത്തി, அந்த 12 பேரையும் அமர வைத்து, ദൈവപുത്രനായ എന്റെ കർത്താവ്, தேவனுடைய குமாரனாய் இருக்கிற என்னுடைய മനുഷ്യനായി തീർന്ന യേശു, மனிதனாய் வந்த இயேசு അവരുടെ മുന്നിൽ മുട്ടുകുത്തി, அவர்களுக்கு முன்பதாக முழங்கால் போட்டு, തന്റെ ഇടയിൽ കെട്ടിയിരുന്ന തുവർത്തെടുത്തു, தன்னுடைய கச்சை இடையில் அறையில் கட்டியிருந்த கச்சை எடுத்து, തന്നെ കാണിച്ചു കൊടുക്കുവാൻ പോകുന്ന യൂദാസിന്റെ ഉൾപ്പെടെ കാലുകൾ കഴുകി, தன்னை காட்டி கொடுக்க போகிற யூதாஸ் உட்பட அவர்களுடைய பாதங்களை கழுவினார். ഇന്ന് രാവിലെ, இன்றைக்கு காலை യേശുവിന്റെ മാതൃക, இயேசுவின் மாதிரியை ഞാൻ പിൻപറ്റുമെന്ന് എത്ര പേർ തീരുമാനിക്കും? நான் பின்பற்ற போகிறேன் என்று எத்தனை பேர் தீர்மானிப்பீர்கள்? സഭയിൽ എങ്ങനെ ഐക്യമുണ്ടാകും? சபையில் எப்படி ஐக்கியம் உண்டாகும்? സകല ഗർവവും മാറണം. சகல ഗർവവും, எல்லா அகங்காரங்களும் மாறணும், பெருமைகளும் மாறணும். പൂർണ്ണ വിനയം, பூரண மனத்தாழ்மை. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ഇനിയും ഇങ്ങനെ പോയാൽ ചിലപ്പോൾ 1 മണി വരെ പ്രസംഗിച്ചു പോകും. അതുകൊണ്ട് ഞാൻ പെട്ടെന്ന് നിർത്തുകയാണ്. இப்படி போனா 1 மணி வரைக்கும் நான் பிரசங்கம் பண்ணிடுவேன், அதனால வேகமா போயிடுறேன். പോയിന്റ് മാത്രം പറയുന്നു, பாயிண்ட் மாத்திரம் சொல்றேன். നോക്കുക, கவனிங்கள். രണ്ടാമത് പറയുന്നത്, இரண்டாவதாக சொல்லுகிறார், നമുക്ക് വേണ്ട കൃപ സൗമ്യതയാണ്. நமக்கு வேண்டிய கிருபை சாந்தம். യേശുവിനെ കുറിച്ച് എന്താണ് വചനം പറയുന്നത്? இயேசுவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? He was humble and meek. அவர் தாழ்மையும் சாந்தமும் உடையவர்.
സൗമ്യതയുള്ളവനായിരുന്നു. சாந்தமுடையவர். എന്താണ് സൗമ്യത? ஆமென். சாந்த குணம் என்றால் என்ன? പ്രകോപനപരമായ ഒരു കാര്യം നമ്മളോട് പറയുമ്പോൾ, நம்மை கோபப்படுத்துகிற ஏதுவான காரியங்கள் நம்மிடத்தில் சொன்னால் നമ്മുടെ പ്രതികരണം സ്നേഹമായിരിക്കും. ஆமென். நம்முடைய ஆமென் பிரதிபலிப்பு அன்பா இருக்கும். അതാണ് സൗമ്യത. அதுதான் சாந்தம். ഭാര്യ ഭർത്താക്കന്മാർ ഒത്തിരി പേര് ഇവിടെ ഉണ്ടല്ലോ. கணவன் மனைவி ஏராளமான பேர் இங்க இருக்கிறீர்கள் அல்லவா? നിങ്ങളുടെ കുടുംബത്തിൽ ഐക്യം വേണമെങ്കിൽ, உங்க குடும்பத்தில் ஐக்கியம் வேணும்னா, നിങ്ങൾക്ക് കാണേണ്ട ഏറ്റവും വലിയ ഗുണം, ഭർത്താവിലും ഭാര്യയിലും കാണേണ്ട ഏറ്റവും വലിയ ഗുണം, கணவனிலும் மனைவியிலும் காணப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு குணநலம் സൗമ്യതയാണ്. சாந்த குணம். അല്ലെങ്കിൽ വീട്ടിൽ ശണ്ടയാണ്. அல்லன்னா வீட்டுல எப்பவுமே சண்டை. എത്ര പേർ പറയും? எத்தனை பேர் சொல்லுவீங்க, എനിക്ക് കർത്താവിനെ പോലെ ആകണം, எனக்கு இயேசுவை போல ஆகணும், എനിക്ക് സൗമ്യത വേണം, எனக்கு சாந்தம் வேணும், സൗമ്യത വേണം, சாந்தம் வேணும். നോക്കുക, கவனிங்கள். അടുത്തതായി പറയുന്നത് ലോങ് സഫറിംഗ്. அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது நீடிய பொறுமை. ദീർഘക്ഷമ. நீடிய பொறுமை. നോക്കുക, கவனிங்கள். ഇത് നോക്കുക, ദീർഘക്ഷമ. அங்க கவனிங்கள். நீடிய பொறுமை. ദീർഘക്ഷമയില്ലെങ്കിൽ ഒരു സഭയുടെ പാസ്റ്ററായിരിക്കാൻ ഒക്കത്തില്ല. நீடிய பொறுமை இல்லைன்னா ஒரு சபையின் ஊழியரா இருக்க முடியாது. ഒരുപാട് ദീർഘക്ഷമയില്ലെങ്കിൽ ഡിസ്ട്രിക്ട് സൂപ്രണ്ട് ആയിരിക്കാൻ ഒക്കത്തില്ല. ஆமென். அதிக நீடிய பொறுமை இல்லைன்னா பிரதேச தலைவராகவும் இருக்க முடியாது. ഒരു പ്രസ്ബിറ്റർ ആയിരിക്കാൻ ഒക്കത്തില്ല. ஒரு பிரஸ்பிட்டரா இருக்க முடியாது. വിശ്വാസികളായ നമുക്ക്, സഭയുടെ ശുശ്രൂഷകന്മാരായ നമുക്ക്, വിശ്വാസികളാകിയ നമുക്ക്, ஊழியர்களாக இருக்கிற நமக்கு ഏറ്റവും വലിയ ഒരു ഗുണവും കൃപയുമാണ് ദീർഘക്ഷമ. நமக்கு மிக வேண்டிய மிகப்பெரிய ஒரு குணம் என்பது நீடிய பொறுமை. പിന്നെ പറയുന്നു, அதுக்கு அன்பு அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. സ്നേഹത്തിൽ ദീർഘക്ഷമയോടെ നടക്കുകയും സ്നേഹത്തിൽ അന്യോന്യം പൊറുക്കുകയും. ஆமென். அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்குதல். അന്യോന്യം പൊറുക്കണം. ஆமென். ஒருவரை ஒருவர் மன்னிக்கணும். മനസ്സിനകത്ത് மனதுக்குள்ள എന്തെങ്കിലും വാശിയും വൈരാഗ്യവും ഒക്കെ വെച്ചതിന് ശേഷം, ஏதாவது ஆமென் பிடிவாதங்களும் வைராக்கியமும் இருக்குமேயானால், മനസാക്ഷി കുത്തുന്നുണ്ടെങ്കിൽ, உங்களுடைய மனம் இப்பொழுது குத்துமையானால், യേശുവിന്റെ ശരീരത്തിന്റെയും രക്തത്തിന്റെയും പ്രതിദാനമായി മേശമേലിരിക്കുന്നു. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தினுடைய இரத்தத்தினுடைய அடையாளம் தான் நமக்கு முன்பதாக இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. കർത്താവിന്റെ മേശയാണ്. இது ആண்டവருடைய திருவிருந்து பந்தி. പാസ്റ്റർ പീറ്ററിന്റെയോ സദോൺ ഡിസ്ട്രിക്റ്റിന്റെ വകയല്ല ഈ മേശ. பாஸ்டர் பீட்டருடையதோ தென் பிரதேசத்தினுடையது அல்ல. ഇവിടെ ഇരിക്കുന്ന അപ്പം, ഇതിലിരിക്കുന്ന പാനപാത്രം, இதில் இருக்கிற அப்பம், இதில் இருக்கிற திராட்சரசம் നമ്മുടെ പൊന്നു മശിഹായുടെ, நம்முடைய அன்பு மேசியாவுடைய, നമുക്ക് വേണ്ടി ശിക്ഷാവധി ഏറ്റ ആ പൊന്ന് വിശുദ്ധ ശരീരത്തിന്റെയും, நமக்காக தண்டிக்கப்பட்ட அந்த பரிசுத்த சரீரத்தினுடையயும், ആ വിശുദ്ധ പരിശുദ്ധ രക്തത്തിന്റെയും, அந்த பரிசுத்த இரத்தத்தினுடையதும் ദൃഷ്ടാന്തങ്ങളാണ് ഇവിടെ ഇരിക്കുന്നത്. ദൃഷ്ടാന്തങ്ങൾ താൻ ഇங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. അതിൽ പങ്കെടുക്കുമ്പോൾ, அதில் பங்கெடுக்கும் பொழுது, ഞാൻ ക്രിസ്തുവിനെ ഭക്ഷിച്ചു, நான் கிறிஸ்துவை புசித்தேன், ഞാൻ ക്രിസ്തുവിനെ കുടിച്ചു, நான் கிறிஸ்துவை அருந்தினேன், குடித்தேன். അങ്ങനെ ക്രിസ്തുവിന്റെ അനുഭവമായി തീർന്നതിനാൽ, கிறிஸ்து என்னுடைய அனுபவமாய் மாறினதினால், അതിൽ നിന്നും ഉളവാകേണ്ടത്, அதில் நின்று வெளிப்பட வேண்டியது ക്രിസ്തുവിന്റെ ദിവ്യ സ്വരൂപത്തിന്, സ്വഭാവത്തിന്, கிறிஸ்துவினுடைய தெய்வீக சுபாவத் திவ்ய சுபாவத்திற்கு ഞാൻ അനുരൂപനായി തീരണം. நான் ஒப்பாக மாற வேண்டும். ഈ മേശമേൽ പങ്കെടുക്കുന്നതിന് മുന്നേ, இந்த பந்தியில் பங்கெடுப்பதற்கு முன்பதாக, ഏതെങ്കിലും കാരണത്താൽ, ஏதாகிலும் காரணத்தினால் നിങ്ങളുടെ ഹൃദയത്തിൽ പരിശുദ്ധാത്മാവ് കുറ്റം വിധിക്കുന്നുണ്ടെങ്കിൽ, உங்களுடைய இருதயத்தை பரிசுத்த ஆவியானவர் ഇപ്പോൾ ഞാൻ വചനം പ്രസംഗിക്കുമ്പോൾ, இப்பொழுது இந்த வசனம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, ഇപ്പോൾ തന്നെ നിങ്ങളുടെ തെറ്റിനെ ദൈവസന്നിധിയിൽ ഏറ്റുപറയുവിൻ. இப்பொழுதே உங்கள் குறைகளை ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்யுங்கள். നിങ്ങളുടെ ഹൃദയത്തിൽ, உங்களுடைய இருதயத்தில் അത് ഏറ്റുപറഞ്ഞ് ഉപേക്ഷിച്ചതിന് ശേഷം വേണം அறிக்கை செய்து விட்டதுக்கு பிறகுதான் ശുശ്രൂഷകനായാലും ஊழியனானாலும் വിശ്വാസ സമൂഹത്തിൽപ്പെട്ടവരും விசுவாச சமூகத்தில் பெயர்பட்டவனும் ഈ മേശമേൽ നിന്ന് ഭക്ഷിക്കുവാനും കുടിപ്പാനും இந்த பந்தியில் பங்கு கொள்ள வேண்டும். എത്ര പേർ സ്തോത്രം പറയും? எத்தனை பேர் ஸ்தோத்திரம் சொல்றீங்க? ഇത് വിശുദ്ധ മേശ, இது பரிசுத்த பந்தி, കുഞ്ഞുകളിയല്ല. இது குழந்தை பிள்ளை விளையாட்டு அல்ல.
യേശുവിനെ ഞാൻ സ്നേഹിക്കുന്നു എന്ന് പറയുന്നെങ്കിൽ യേശുവിന്റെ കൽപ്പന അനുസരിച്ച്, இயேசுவை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறேனே ஆனால் இயேசுவின் கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். നമ്മുടെ കർത്താവ് പറഞ്ഞു, நம்முடைய ஆண்டவர் சொன்னார், നിങ്ങൾ എന്റെ കൽപ്പന അനുസരിച്ചാൽ നിങ്ങൾ എന്റെ ശിഷ്യന്മാരല്ല. நீங்கள் என்னுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் நீங்கள் என்னுடைய சீஷர்களாய் இருப்பீர்கள் என்று. എത്ര പേർ പറയും ഞാൻ എന്റെ കർത്താവിന്റെ കൽപ്പനകൾ ശിരസാ വഹിക്കുവാൻ എന്നെ തന്നെ സമർപ്പിക്കുന്നു? எத்தனை பேர் சொல்ல முடியும் என் ஆண்டவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவதற்கு மனப்பூர்வமாய் நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று? നോക്കുക, கவனிங்கள். പിന്നെയും വായിക്കുമ്പോൾ സമാധാന പൊറുക്കൈ ആത്മാവിന്റെ ഐക്യത. அடுத்து தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமை. സമാധാന ബന്ധത്തിൽ കാപ്പാൻ ശ്രമിക്കുകയും ചെയ്യുവീൻ. சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். സഭയിൽ ഐക്യം വരണമെങ്കിൽ, சபையில் ஐக்கியம் வர வேண்டுமே ஆனால் പ്രാദേശിക സഭയിലും ஸ்தல சபைகளிலும் பிரதேச சபைகளிலும் ഐക്യം വരണമെങ്കിൽ, ஆமென், ஐக்கியம் வர வேண்டுமே ஆனால் ഈ സമൂഹത്തിൽപ്പെട്ട എല്ലാ ശുശ്രൂഷകന്മാരും, இந்த சமூகத்தில்பட்ட எல்லா ஊழியர்களும், ശുശ്രൂഷകന്മാരുടെ ഭാര്യമാരും, ஆமென், ஊழியர்களுடைய மனைவிமாரும், ഈ സഭയിൽപ്പെട്ട എല്ലാ വിശ്വാസ സമൂഹവും, இந்த சபையோடு இணைந்த எல்லா விசுவாச சமூகத்தாரும் യേശു ക്രിസ്തുവിന്റെ ഉള്ള സ്നേഹത്തിന്റെ ആത്മാവിന്റെ ബന്ധത്തിൽ, இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பின் ஆவியினுடைய தொடர்பில், സമാധാന ബന്ധത്തിൽ, சமாதானமான தொடர்பில், ഐക്യത കാക്കുവാൻ ശ്രമിക്കണം. ஐக்கியத்தை ஒருமையை காப்பதற்கு விரும்ப வேண்டும், முயற்சி செய்யணும். നമ്മൾ ശ്രമിക്കുമ്പോൾ, நம்ம முயற்சி செய்யும்போது പരിശുദ്ധാത്മാവ് നമ്മെ ഒരു യൂണിറ്റ് ആയിട്ട് നിർത്തും. பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஒரே ஐக்கியமாய் நிறுத்துவார். അങ്ങനെ ഐക്യമായി നാം നിന്ന് വേല ചെയ്താൽ, அப்படி ஒன்றாக நின்று நான் வேலை செய்தால், സ്വല്പം മുമ്പേ പാടി, நாம் கொஞ்சம் முன்னாடி பாடினோம், ഐക്യമായി വേല ചെയ്താൽ, ஆமென், ஒருமித்து வேலை செய்தால், ஊழியம் செய்தால் എന്ത് സംഭവിക്കും? என்ன சம்பவிக்கும்? പാതാള ഗോപുരങ്ങൾ ഇവിടെ നിന്ന് വിട്ടുപോകും. பாதாளத்தின் வாசல்கள், கோபுரங்கள் இங்கிருந்து உடைந்து மாறும். തെക്കൻ തിരുവിതാംകൂറിൽ ഇടപെടുന്ന പാതാള അന്ധകാര ശക്തികൾ പരാജയപ്പെടും. இந்த தென் திருவிதாங்கூர் பகுதியில எழும்பி நிற்கிற எல்லா பாதாள கோபுரங்களும் உடைந்து விழும். നമ്മുടെ ഓരോ പ്രാദേശിക സഭയും, நம்முடைய ஒவ்வொரு ஸ்தல சபைகளும் പരിശുദ്ധാത്മാവിന്റെ പ്രവൃത്തിയുടെ പ്രദർശനശാലയായി മാറും. ஆமென், பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிற இடங்களாய் மாறும். സഭ ഐക്യമായി നിന്ന് പ്രവർത്തിക്കുകയും പ്രാർത്ഥിക്കുകയും ചെയ്യുമ്പോൾ, சபை ஒருமனமாய் நின்று ஜெபிக்கவும் சேவை செய்யவும் ഓരോ ஆரம்பிக்கும் பொழுது പ്രാദേശിക സഭകളിൽ ஒவ்வொரு சபைகள், ஸ்தல சபைகளின் மூலமாக, ഡിസ്ട്രിക്റ്റിൽ കൂടെയും, ஆமென், ஊழியர்கள் மூலமாகவும் ദൈവത്തിന്റെ വചനത്തെ, தேவனுடைய வசனத்தை, ദൈവം അത്ഭുതങ്ങളാലും അടയാളങ്ങളാലും, தேவன் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும், വിവിധ വീര്യപ്രവൃത്തികളാലും, ஆமென், அநேக அற்புத ദൈവം கிரியைகளினாலும் വചനത്തെ ഉറപ്പിക്കും. ஆண்டவர் வசனத்தை உறுதிப்படுத்துவார். സഭ വളരും. சபை வளரும். ഈ ദേശം മുഴുവൻ இந்த தேசம் முழுவதும் ദൈവത്തിന്റെ സുവിശേഷം കൊണ്ട്, தேவனுடைய சுவிசேஷத்தினால், യേശുക്രിസ്തുവിന്റെ സുവിശേഷം കൊണ്ട് இயேசுவின் சுவிசேஷத்தினால் நிரம்பும். എത്ര പേർ അത് ആഗ്രഹിക്കുന്നു? எத்தனை பேர் அதை விரும்புகிறீர்கள்? എത്ര പേർ അത് ആഗ്രഹിക്കുന്നു? எத்தனை பேர் அதை விரும்புகிறீர்கள்? അതിനായി ദൈവം നിങ്ങളെ ഉപയോഗിക്കും. அதற்காக தேவன் உங்களை பயன்படுத்துவார். പക്ഷേ ഇന്ന് പകൽക്കാലം, ஆனால் இன்றைக்கு பகல் நேரத்தில் സമാധാനത്തിൽ ഐക്യത വരുത്തുവാൻ നാം ശ്രമിക്കണം. சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ள நாம் முயற்சி செய்ய வேண்டும். എത്ര പേർ ആ തീരുമാനമെടുക്കും? எத்தனை பேர் அந்த தீர்மானம் எடுக்கிறீர்கள்? കരങ്ങളടിച്ച് കർത്താവിനെ கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை கொடுக்கலாமே. Hallelujah. Hallelujah. Oh, hallelujah. പാസ്റ്റർ പീറ്റർ ഒരുപാട് ദർശനങ്ങൾ പറഞ്ഞല്ലോ. ஆமென். பாஸ்டர் பீட்டர் அவர்கள் அவர்களுடைய தரிசனங்களை அநேகம் சொன்னார்கள் அல்லவா? ദൈവം അത് നിവർത്തിക്കണമെങ്കിൽ, ஆண்டவர் அதை நிறைவேற்ற வேண்டுமானால், സഭ ഒറ്റക്കെട്ടായി നിർത്തണം. சபை ஒரே இதா நிற்கணும், ஒரே கட்டினால் நிற்கணும். ഞാനും പാസ്റ്റർ രാജൻ ഫിലിപ്പും, நானும் பாஸ்டர் ராஜன் பிலிப் அவர்களும் ഇവിടുത്തെ പല പ്രോജക്റ്റുകൾക്കായിട്ട് ചെറുതായി സപ്പോർട്ട് ചെയ്യും. ஆமென். இங்கே நடைபெறுகிற அநேக ப்ராஜெக்டுகளுக்காக சின்ன சின்ன உதவிகளை செய்கிறோம். ഇവിടുത്തെ ഒരു സഭാ ശുശ്രൂഷകന്റെയും സന്ധാരണത്തിനു വേണ്ടി ഇതുവരെയും ഞങ്ങൾ ആരും ഒരു പെനി പോലും ഇദ്ദേഹത്തെ ഏൽപ്പിച്ചിട്ടില്ല. ஆமென். இங்கே இருக்கிற எந்த ஊழியர்களுடைய சந்ததிகளுக்காக இதுவரைக்கும் ஒரு பென்னி கூட நாங்க கொடுத்ததில்லை. ആരെങ്കിലും അതല്ല ഞങ്ങൾക്ക് കിട്ടേണ്ട കാശാണ്
പാസ്റ്റർ പീറ്ററോ നേതൃത്വം എക്സിക്യൂട്ടീവ് കമ്മിറ്റി എടുത്ത് അവിടെ ഇവിടെയും ചെലവഴിക്കുന്നെന്ന് നിങ്ങളോട് പറയുന്നെങ്കിൽ അവരിൽ കൂടെ വ്യാപരിക്കുന്നത് ഫോഷ്കിന്റെ ആത്മാവാണ്. ஆமென். யாராகிலும் ஊழியர்களிடத்தில் வந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற இந்த பணங்களை தான் இவர்கள் எடுத்து அவர்களுடைய அந்த இஷ்டங்களுக்கு அதை பயன்படுத்துகிறார் என்று உங்களிடத்தில் சொல்வார்களே ஆனால் அவர்களுக்குள் இருந்து செயல்படுகிறது பொய்யின் ஆவி. എത്ര പേർ ഇന്ന് ദൈവസന്നിധിയിൽ കരങ്ങൾ ഉയർത്തി പറയും, ഒരു വ്യാജാത്മാവിനും ഒരു ഫോഷ്കിന്റെ ആത്മാവിനും എന്റെ ഹൃദയത്തിലും എന്റെ പ്രാദേശിക സഭയിലും ഈ ഡിസ്ട്രിക്റ്റിലും ഞാൻ ഇടം കൊടുക്കയില്ല. ஆமென். உங்களில் எத்தனை பேர் சொல்ல முடியும், எந்த பொய்யின் ஆவிக்கும் ஆமென் என் மேலும் எந்த டிஸ்ட்ரிக்டின் மேலும் இடை வருவதற்கு நாங்கள் இடம் கொடுப்பதில்லை. അങ്ങനെ തീരുമാനിക്കുന്നവർ, அப்படி தீர்மானிக்கிறவர்கள் ദൈവത്തിന്റെ സന്നിധിയിൽ നിങ്ങൾ വിനയപ്പെടുന്നതിന്റെ അടയാളമായി, தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் தாழ்மைப்படுவதற்கு அடையாளமாக നിങ്ങളുടെ തലയ്ക്ക് മുകൾ കരങ്ങൾ വെച്ച് உங்கள் தலைக்கு மேல கைகளை ആ തീരുമാനത്തിന്റെ അംഗീകാരമായി உங்களுடைய அந்த தீர்மானத்தின் அங்கீகாரமாக സഭയുടെ അധ്യക്ഷനെ മഹത്വപ്പെടുത്തിക്കൊണ്ട് சபையினுடைய தலைவராக இருக்கிற கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி അടിച്ച് தலைக்கு மேல கைகளை உயர்த்தி தட்டி ഇപ്പോൾ ആ തീരുമാനമെടുക്കാം. அந்த தீர்மானத்தை எடுங்கள். ദൈവത്തിന്റെ പരിശുദ്ധാത്മാവ് ഇത് കാണുന്നു. தேவனுடைய பரிசுத்தாவியானவர் இதை பார்க்கிறார். ഞാൻ പ്രവചന ആത്മാവിൽ വിളിച്ചു പറയുന്നു, நான் தீர்க்கதரிசி ஆவியினால் சொல்லுகிறேன். കേൾക്കുന്ന ദൈവജനമേ, என்னை கேட்கிற தேவ ஜனங்களே, സഭാ ശുശ്രൂഷകന്മാരെ, சபை ஊழியர்களே, സഭയുടെ ഇടയന്മാരെ, சபையுடைய மேய்ப்பர்களே, സഭാ മെമ്പേഴ്സേ, சபை அங்கத்தினர்களே, കർത്താവിന്റെ വിശുദ്ധ സഭയെ, கர்த்தருடைய பரிசுத்த சபையே, இன்று முதல் ദൈവത്തിന്റെ പരിശുദ്ധാത്മാവ്, தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் സദേൺ ഡിസ്ട്രിക്റ്റിലുള്ള എല്ലാ ഗ്രാമത്തിന്റെയും தென் பிரதேசத்தில் உள்ள எல்லா கிராமங்களுடைய സകല മുക്കിലും കോണിന്റെയും எல்லா முக்கிலும் மூலையிலும் സുവിശേഷത്തിന്റെ വ്യാപനത്തിനായി, சுவிசேஷத்தினுடைய பிரதிபலிப்பிற்காக നിങ്ങളെ ഉപയോഗിക്കുവാൻ പോകുന്നു. உங்களை பயன்படுத்த போகிறார். ഈ ദേശം മുഴുവൻ, இந்த தேசம் முழுவதும் ദൈവത്തിന്റെ പരിശുദ്ധാത്മാവ്, தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் നിങ്ങളെ കൊണ്ട് உங்களை மூலமாய் സുവിശേഷത്താൽ നിറയ്ക്കും. சுவிசேஷத்தால் நிரப்புவார். முதலாம் நூற்றாண்டில் പരിശുദ്ധാത്മാവ് വന്നപ്പോൾ, പരിശുദ്ധ ആവിയാനവർ വന്ന பொழுது എങ്ങനെ അവർ ചില മാസങ്ങൾ കൊണ്ട്, எப்படி சில மாதங்களுக்குள்ளே സഭ എങ്ങനെ യെരുശലേമിനെ സുവിശേഷത്താൽ നിറച്ചു, எப்படி சபை எருசலேமை சுவிசேஷத்தால் பரப்பி பண்ணினார்களோ, ശമരിയെ നിറച്ചുവോ, சமரியாவை நிரப்பினார்களோ, യഹൂദിയെ നിറച്ചോ, யூதேயாவை நிரப்பினார்களோ, റോമാ സാമ്രാജ്യത്തിൽ ரோம சாம்ராஜ்யத்தின் சகல பட்டணங்களையும் எப்படி நிரப்பினார்களோ, ഒന്നാം നൂറ്റാണ്ട് അവസാനിക്കുന്നതിന് മുന്നമേ, முதலாம் நூற்றாண்டு முடிவதற்கு முன்பதாகவே ക്രിസ്തു ശിഷ്യന്മാരാൽ, கிறிஸ்து சீஷர்களாக, അപ്പോസ്തലന്മാരാൽ, அப்போஸ்தலர்களாக, സഭാ വിശ്വാസികളായിരുന്ന ജനങ്ങളാൽ, சபை விசுவாசிகளாயிருந்த ஜனங்களால், റോമാ സാമ്രാജ്യം മുഴുവൻ, ரோம சாம்ராஜ்யத்தை முழுமையாய் ഒന്നാം നൂറ്റാണ്ട് തീരുന്നതിന് മുമ്പേ എങ്ങനെ കർത്താവ് ഉപയോഗിച്ച് സുവിശേഷം കൊണ്ട് നിറച്ചു. முதலாம் நூற்றாண்டு முடிவதற்கு முன்பதாக தேவன் அவர்களை சுவிசேஷ பிரபல்யத்திற்காய் பயன்படுத்தினாரோ, ഞാൻ പ്രവചനാത്മാവിൽ വിളിച്ചു പറയുന്നു, நான் தீர்க்கதரிசன ஆவியினால் கூப்பிட்டு சொல்லுகிறேன். ഇന്ന് വിശുദ്ധ സഭായോഗത്തിൽ പങ്കെടുക്കുന്ന ശുശ്രൂഷകന്മാരെ കൊണ്ട്, இன்றைக்கு இந்த பரிசுத்த ஆராதனையில் பங்கெடுக்கிற ஊழியர்களை கொண்டு, സഭാ വിശ്വാസികളെ കൊണ്ട്, சபை விசுவாசிகளை கொண்டு, ഈ തെക്കൻ തിരുവിതാംകൂർ മുഴുവൻ இந்த സുവിശേഷം കൊണ്ട് നിറയപ്പെടും. இந்த தென் பிரதேசம் முகதிகளையும் ஆமென் சுவிசேஷத்தினால் ஆண்டவர் நிரப்புவார். എത്ര പേർ വിശ്വസിക്കുന്നു? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? നിങ്ങൾ ഇന്നു മുതൽ ഓരോരുത്തരും ഓരോ സുവിശേഷ വേലക്കാരായി തീരും. இன்றைக்கு முதல் நீங்கள் ஒவ்வொருவரும் சுவிசேஷகர்களாய் மாறணும். 50 പേര് കൂടുന്ന ഒരു സഭയിൽ, 50 பேர் கூடி வருகிற ஒரு சபையில் 50 പേര് സുവിശേഷ വേലക്കാരായാൽ, 50 பேர் சுவிசேஷ ஊழியர்களாய் இருந்தால், ഒരു വർഷം, ஒரு ஆண்டு 50 പേരെ കൂടെ നേടിയാൽ, இந்த 50 பேர் அடுத்த ஒரு 50 பேரை கூட சம்பாதித்தால், ഒരു വർഷം കൊണ്ട് ஒரு வருஷத்துல അത് 100 പേരുള്ള ഒരു സഭയായി മാറും. அது 100 பேருள்ள ஒரு சபையாய் மாறும். ആ 100 പേർ, அந்த 100 பேர் അടുത്ത വർഷം 100 പേരെ കൂടെ നേടിയാൽ, அடுத்த வருஷம் 100 பேரை கூட கொண்டு வந்தால், സഭ 200 പേരുള്ളവരാകും. சபை 200 பேருள்ள சபையாய் மாறும். ആ 200 പേർ, அந்த 200 பேர் 200 പേരെ കൂടെ സുവിശേഷ വേലയാൽ കൊണ്ടുവന്നാൽ, 200 பேரை கூட சுவிசேஷ ஊழியத்தின் மூலமாய் கொண்டு வந்தால், മൂന്നാം വർഷം ആ സഭ 400 പേരാകും. அந்த சபை 400 பேராய் மாறும். ഇതിന് നമ്മുടെ സമർപ്പണവും ഐക്യവും വേണ്ടത്. இதற்கு நம்முடைய அர்ப்பணங்களும் ஐக்கியமும் தான் தேவை. എത്ര പേർ വിശ്വസിക്കുന്നു? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ഈ നിലയിൽ ഞാൻ സുവിശേഷകനായി തീരുന്നു. இந்த நிலையில்
நிலையில் உள்ள ஒரு சுவிசேஷகனாய் நான் மாறுகிறேன். ഇന്നു മുതൽ ഞാൻ സുവിശേഷകയായി തീരുന്നു. இன்று முதல் ஒரு சுவிசேஷகியாய் நான் மாறுகிறேன். കർത്താവിന്റെ സുവിശേഷം അറിയിക്കുന്നില്ലെങ്കിൽ എനിക്ക് അയ്യോ കഷ്ടം. ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் ஐயோ என்று பவுல் சொல்லுகிறார். ഞാൻ ഈ സുവിശേഷത്തിന്റെ സാക്ഷിയാകും. நான் இந்த சுவிசேஷத்தின் சாட்சியாய் மாறுவேன் എന്ന് സമർപ്പിക്കുന്നവർ, என்று அர்ப்பணிக்கிறவர்கள் ഇപ്പോൾ തന്നെ കരങ്ങൾ ഉയർത്തി കർത്താവിനെ മഹത്വപ്പെടുത്തുക. இப்பொழுதே உங்கள் கைகளை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். എല്ലാവരും കരങ്ങൾ ഉയർത്തി. அப்படி உள்ளவர்கள் எல்லாரும் கைகளை உயர்த்தி എല്ലാവരും സുവിശേഷ വേലക്കാരാകണം. எல்லாரும் சுவிசேஷ ஊழியர்களா மாறணும். സുവിശേഷ വേല എന്ന് പറയുന്നത് പാസ്റ്റർമാരുടെ മാത്രം പണിയാണ്. ஆமென். சுவிசேஷ ஊழியம் என்பது போதகர்களுடைய மாத்திரம் வேலை அல்ல, എല്ലാവരുടെയും വേലയാണ്. ஆமென். அது எல்லாருடைய வேலை. എന്തുകൊണ്ട് ഇങ്ങനെ ഐകമത്യത്തോടെ നിൽക്കണം? ஆமென். ஏன் நாம் இப்படி ஐக்கியத்தோட நிற்க வேண்டும்? അതിന് 7 കാര്യങ്ങൾ ഇവിടെ പറഞ്ഞിട്ടുണ്ട്. அதற்கு 7 காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. അതിനെക്കുറിച്ച് ഞാൻ വിശദീകരിക്കത്തില്ല, அதை குறித்து நான் விளக்க மாட்டேன், കാരണം സമയം പോയി. நேரம் போயிற்று. നമുക്ക് 1 മണിക്ക് മുമ്പേ ഇവിടെ നിന്ന് പിരിയണം. நமக்கு 1 மணிக்கு முன்னே இங்கிருந்து பிரிந்து போகணும். അപ്പം എത്ര പേർക്ക് 1 മണിക്ക് മുമ്പേ പിരിയണമെന്ന് താല്പര്യമുണ്ട്? எத்தனை பேருக்கு 1 மணிக்கு முன்னாடி இங்கிருந்து போகணும்னு விருப்பம் ഞാൻ இருக்கு? വിഷയം മാത്രം പറഞ്ഞങ്ങ് നിർത്തും. எனவே அதுக்கு முன்பதாக சில காரியங்களை மாத்திரம் சொல்லி நிறுத்துறேன். നിങ്ങളുടെ ഡിസ്ട്രിക്ട് പാസ്റ്റർ വന്ന് ബാക്കി കാര്യങ്ങൾ പറഞ്ഞു. உங்களுடைய பிரதேச தலைவர் வந்து மீதியுள்ள காரியத்தை செய்வார். എന്തുകൊണ്ട് നമ്മൾ ഒരുമനപ്പെടണം? நாம் ஏன் ஒருமனப்பட வேண்டும்? എന്തുകൊണ്ട്? எதற்காக? നാം സമാധാന ബന്ധത്തിൽ ആത്മാവിന്റെ ബന്ധം ഐക്യത കാപ്പാൻ ശ്രമിക്കണം. சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ள முயற்சி செய்யணும். ഒന്നാമത്തെ കാരണം, முதலாவது காரணம், യേശു ക്രിസ്തുവിന്റെ സഭയാം ശരീരം ഒന്ന്. இயேசு கிறிஸ்துவின் சபையாக சரீரம் ஒன்றாய் இருக்கிறது. എന്റെ ശരീരത്തിൽ, என்னுடைய சரீரத்தில் പല അവയവങ്ങൾ ഉള്ളതുപോലെ, பல அவயவங்கள் இருக்கிறது போல ഒരു പ്രാദേശിക സഭയിൽ, ஒரு ஸ்தல சபையில், ഈ ഡിസ്ട്രിക്ട് സമൂഹത്തിൽ, ஆமென், இந்த பிரதேச சமூகத்துல ക്രിസ്തുവിന്റെ സഭയാം ശരീരത്തിന്റെ ഓരോ അവയവങ്ങളാണ് നാം ഓരോരുത്തരും. கிறிஸ்துவின் சபையாம் சரீரத்தினுடைய ஒவ்வொரு அவயவங்களாய் நாம் இருக்கிறோம். ഓരോ അവയവത്തിനും ഓരോ പങ്ക് വഹിക്കാനുണ്ട്. ஒவ்வொரு அவயவத்திற்கும் ஒவ்வொரு பங்கு இருக்கிறது, வேலை இருக்கிறது. നിങ്ങൾക്കറിയാമോ? உங்களுக்கு தெரியுமா? ഞാൻ ഒരിക്കൽ സ്മിത്സോണിയൻ ഡിസ്കവറി ചാനലിൽ, நான் ஒரு முறை டிஸ்கவரி சேனல்ல ഞാനും എന്റെ ഭാര്യയും കൂടെ കയ്യടെ ഈ 5 വിരലുള്ള കരത്തിന്റെ, കരമെന്ന് പറയുന്ന ഈ ആയുധത്തിന്റെ പ്രവൃത്തിയെക്കുറിച്ച് ഞാൻ 1 മണിക്കൂർ കണ്ടു. ஆமென். நானும் என் மனைவியும் இந்த கை என்று சொல்லுகிற இந்த 5 விரல்களுடைய கிரியைகளை குறித்து 1 மணி நேரம் கவனித்துக் கொண்டிருந்தோம். നിങ്ങൾ എല്ലാവരും നിങ്ങളുടെ തള്ളവിരലൊന്ന് കാണിച്ചേ. உங்க ஆமென் பெருவிரலை, സഹോദരി സഹോദരന്മാര്, சகோதரிகள் எல்லாரும் உங்க பெருவிரலை காண்பீங்கள். നിങ്ങൾക്കറിയാമോ ഈ തള്ളവിരലില്ലെങ്കിൽ, ഈ 4 വിരലേ ഉള്ളെങ്കിൽ, ஆமென், உங்களுக்கு தெரியுமா இந்த பெருவிரல் இல்லாம இந்த 4 விரல் மாத்திரம் தான் இருந்துச்சுன்னா ഈ കൈ കൊണ്ട് ഒട്ടുമിക്കാറും കാര്യങ്ങൾ ചെയ്യാൻ പറ്റും. ஆமென், கிட்டத்தட்ட பெரும்பாலான காரியங்களை நம்ம இந்த கைகளினால் செய்ய ഈ முடியும். തള്ളവിരലിന് അത്രയും പ്രാധാന്യമുണ്ടെങ്കിൽ, இந்த பெருவிரலுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்குமே ஆனால், നിങ്ങൾക്കറിയാമോ ഈ ചെറുവിരലിന്റെ പ്രാധാന്യം അന്ന് പറഞ്ഞു. அன்றைக்கு அவர்கள் அந்த சிறு விரலினுடைய ഞാൻ முக்கியத்துவம் ആശ്ചര്യപ്പെട്ടു പോയി. நான் ஆச்சரியப்பட்டேன். തള്ളവിരലിനൊരു പ്രാധാന്യം, பெருவிரலுக்கு ஒரு முக்கியத்துவம், ചെറുവിരലിന് വേറൊരു പ്രാധാന്യം, சிறு விரலுக்கு வேறு ஒரு முக்கியத்துவம். എല്ലാ വിരലും കൂടെ ഒരുമിച്ച് പ്രവർത്തിക്കുമ്പോഴാണ് எல்லா விரல்களும் இணைந்து செயல்படும் பொழுதுதான் നമുക്ക് വിറക് വെട്ടുവാനും, நமக்கு ஒரு விறகு வெட்டுவதற்கும், പുരയിടം കിളയ്ക്കുവാനും, ஆமென், அந்த தோட்டத்தை கிளைப்பதற்கும், വാഹനം ഓടിക്കുവാനും, வாகனத்தை ஓட்டுவதற்கும், ആയുധങ്ങൾ നിർമ്മിക്കുവാനും ഒക്കെ കഴിയുന്നത്. ஆயுதங்களை உருவாக்குவதற்கெல்லாம் ഈ முடிவது. നിലയിൽ இந்த நிலையில் ക്രിസ്തുവിന്റെ ശരീരമാ സഭയുടെ, கிறிஸ்துவின் சரீரமாம் சபையுடைய വിവിധ അവയവങ്ങളാണ് ഇവിടെ ഇരിക്കുന്നത്. ஒவ்வொரு அவயவங்களாய் இங்கு இருக்கிறோம். എല്ലാ അവയവങ്ങൾക്കും അതിൻ്റെതായ പ്രാധാന്യമുണ്ട്. ஒவ்வொரு அவயவத்திற்கும் அதற்கேற்ற முக்கியத்துவம் இருக்கிறது. എല്ലാ അവയവങ്ങളും ഒരുമിച്ച് പ്രവർത്തിക്കുന്നത് കൊണ്ടാണ്, எல்லா அவயவங்களும் ஒருமித்து செயல்படுவதனால தான் എന്റെ ആന്തരിക അവയവങ്ങളും ഞാൻ പറഞ്ഞുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ പ്രവർത്തിച്ചുകൊണ്ടിരിക്കുക. ஆமென், உள்ளிருக்கிற என்னுடைய ஆமென் உறுப்புகள் கூட நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே செயல்படுகிறதுனால தான், അങ്ങനെ പ്രവർത്തിക്കുന്നത് കൊണ്ടാണ് ഇന്ന് ഞാൻ ആത്മാവിൽ നിന്ന് ഇവിടെ നിന്ന് പ്രസംഗിക്കുന്നത്. அவைகள் செயல்படுகிறதுனால தான் ஆவியில நின்று நான் இன்றைக்கு இந்த ஊழியத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறேன். എല്ലാവരും കൂടെ വിളിച്ചു പറ, ഞാൻ ക്രിസ്തുവിന്റെ ശരീരത്തിന്റെ അവയവം. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, நான் கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவமாய் இருக்கிறேன். ഈ അവയവമായി ഞാൻ ക്രിസ്തുവിന് വേണ്ടി പ്രയോജനപ്പെടും. இந்த அவயவமாக கிறிஸ்துவின் சரீரத்திற்காக நான் பயன்படுவேன். ക്രിസ്തു ഇന്ന് പ്രവർത്തിക്കുന്നത്, கிறிஸ்து இன்னைக்கு செயல்படுவது, ഉയർത്തെഴുന്നേറ്റ ക്രിസ്തു உயிரோடு எழும்பின கிறிஸ்து നമ്മുടെ മേൽ തന്റെ അത്യന്ത ശക്തി പരിശുദ്ധാത്മാവിനെ
പകർന്നത്, നമ്മുടെ മേൽ തன்னுடைய ഉന്നതமான பரிசுத்த ஆவியை பகிர்ந்தது. ഈ ശരീരത്തിൽ കൂടെ இந்த சரீரத்தின் மூலமாய் നമ്മുടെ ക്രിസ്തുവിന്റെ പ്രവൃത്തി ചെയ്യുവാനാണ്. நம்முடைய ஆண்டவருடைய கிரியைகளை வேலைகளை செய்வதற்காக എന്റെ നാവ് ക്രിസ്തുവിന്റെ നാവായി മാറണം. என்னுடைய நாவு கிறிஸ்துவின் நாவாய் மாறணும். എന്റെ ചെവി ക്രിസ്തുവിന്റെ വചനം കേട്ട് അതനുസരിക്കണം. என்னுடைய காதுகள் கிறிஸ்துவின் வசனத்தை கேட்டு அதை கீழ்ப்படிய வேண்டும். എന്റെ കരങ്ങൾ ക്രിസ്തുവിന്റെ പ്രവൃത്തി ചെയ്യണം. என்னுடைய கரங்கள் கிறிஸ்துவின் கிரியைகளை செய்ய வேண்டும். എന്റെ കാലുകളിൽ സമാധാനത്തിന്റെ സുവിശേഷത്തിന് വേണ്ടി ഓടണം. என்னுடைய கால்கள் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்காக ஓட வேண்டும். അങ്ങനെയാണ് ക്രിസ്തുവിന്റെ സഭ വളരുന്നത്. அப்படித்தான் கிறிஸ்துவின் சபை வளருகிறது. എന്തുകൊണ്ട് നമ്മൾ ഐക്യപ്പെടണം? ஏன் நாம் ஐக்கியப்பட வேண்டும்? നമ്മൾ ഒരു ശരീരത്തിന്റെ ഭാഗം, நாம் ஒரு சரீரத்தின் பகுதியாய். തിരുമേശത വിളിച്ചു പറയുന്നത് இதோ இந்த பந்தி அதைத்தான் சொல்லுகிறது. നമുക്ക് പിതാവും പുത്രനും പരിശുദ്ധാത്മാവുമായിട്ടുള്ള കൂട്ടായ്മ, நமக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் വിശദീകരിക്കാൻ സമയമില്ല. ஆமென். அதை விளக்குவதற்கு நேரமில்லை. എന്നാൽ ഈ ഒരേ അപ്പത്തിൽ നിന്നും ഒരേ കപ്പിൽ നിന്നും പാനപാത്രം ചെയ്യുമ്പോൾ நாம் இந்த ஒரே அப்பத்திலிருந்தும் ஒரே ரசத்திலிருந்தும் நான் புசித்து குடிக்கும் பொழுது നാം പരസ്പരം വിളിച്ചു പറയുന്നത്, நான் ஒருவருக்கொருவர் கூப்பிட்டு சொல்லுகிறது, എന്റെ കൂട്ടായ്മ, என்னுடைய கூடுகை, എന്റെ സഹോദരനോട്, என்னுடைய ஐக்கியம், என்னுடைய சகோதரனோடு, എന്റെ സഹോദരിയോട്, என்னுடைய சகோதரியோடு ഞാൻ ഒരു ശരീരത്തിന്റെ ഭാഗവും நான் ஒரு சரீரத்தின் பகுதியும் ഒരേ അപ്പത്തിന്റെ അംശമാകുന്നു. ஒரே அப்பத்தினுடைய அங்கமுமாய் இருக்கிறேன். എന്റെ മനസ്സിൽ ഇനിയും വിഭിന്ന ചിന്താഗതിക്ക് ഇടമില്ല. என்னுடைய சிந்தனையில் இனி பிரிவினைக்கு இடமில்லை. അതാണ് ഈ വിശുദ്ധ മേശയിൽ സംബന്ധിക്കുന്നതിനാൽ നമ്മൾ എടുക്കുന്ന തീരുമാനം. அதுதான் இந்த பந்தியில் பங்கு கொள்ளுகிறதுனால் நாம் எடுக்கிற தீர்மானம். അതാണ് നമ്മൾ ജീവിതത്തിൽ ഇന്ന് തൊട്ട് പാലിക്കേണ്ടത്. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் இன்று முதல் நாம் ഇനിയുള്ള പോയിന്റ് ഞാൻ പറഞ്ഞങ്ങ് നിർത്തും. இனி உள்ளவைகளை நான் சொல்லி நான் நிறுத்துகிறேன். രണ്ടാമത്തെ റീസൺ, இரண்டாவது காரணம், ഒരാത്മാവ്, ஒரே ஆவி, നമ്മളിലെല്ലാം വസിക്കുന്നതും നമ്മളിൽ പകർന്നിരിക്കുന്നതും ദൈവത്തിന്റെ പരിശുദ്ധാത്മാവ്, நமக்குள்ளே பகிரப்பட்டிருக்கிறதும் நமக்குள்ளே வசிக்கிறதும் ஒரே ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர். മൂന്നാമதாக ഒരേ ഹോപ്പ്, ஒரே ഒരു പ്രത്യാശ, ஒரே நம்பிக்கை, കർത്താവ് ഒരുവൻ, கர்த்தர் ஒருவர், വിശ്വാസം ഒന്ന്, விசுவாசம் ஒன்று, സ്നാനം ഒന്ന്, ஞானஸ்நானம் ஒன்று, എല്ലാവരിലും எல்லாருக்குள்ளும் எல்லாവർക്കും മീതെയുള്ളവനും மேலானவரும் എല്ലാവരിലും കൂടെ വ്യാപരിക്കുന്നവനും எல்லாருக்குள்ளும் இருக்கிறவருமாகிய എല്ലാവരിലും ഇരിക്കുന്നവരുമായി எல்லாருக்குள்ள இருக்கிறவருமாக എല്ലാവർക്കും ദൈവവും எல்லாருக்கும் தேவனும் പിതാവുമായിരിക്കുന്നവർ ஒருவர் നമുക്കെല്ലാവർക്കും വീണ്ടും ജനനത്താൽ மறுபடியும் பிறப்பினால் നമ്മുടെ ജ്യേഷ്ഠ സഹോദരനായ യേശു, நம்முடைய மூத்த சகோதரனாகிய இயேசு നമ്മുടെ ജഡാവതാരം എടുത്ത് நமக்காக மாംச அவதாரம் எடுத்து കാൽവറിയിൽ തന്റെ പരിശുദ്ധ നിണം ചീന്തിയതിനാൽ, ஆமென், கல்வாரியில் தம்முடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தினதினால் நமக்கெல்லாருக்கும் ദൈവമക്കളായി തീരുവാനുള്ള ഭാഗ്യം, தேவனுடைய பிள்ளைகளாய் தீரும்படியான பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்தார். ലോകത്തിലെ ഏറ്റവും വലിയ ഭാഗ്യം, உலகத்தில் இருக்கிற எல்லா பெரிய மிகப்பெரிய பாக்கியம் കോടീശ്വരനാകുന്നതല്ല, கோடீஸ்வரனாய் இருப்பதல்ல, ഭരണതലത്തിൽ രാഷ്ട്രത്തിന്റെ നേതാവാകുന്നതല്ല, அரசியல் தலைவராய் இருப்பதல்ல, മനുഷ്യവർഗത്തിൽ மனித குலத்தில் പാപികളായി ജനിച്ചവർക്ക്, பாவிகளாய் பிறந்தவர்களுக்கு ദൈവം കൊടുത്തിരിക്കുന്ന, தேவன் கொடுத்திருக்கிற, ദൈവം കൊടുക്കുവാൻ ആഗ്രഹിക്കുന്ന, தேவன் கொடுக்க விரும்புகிற പാപക്ഷമയും, അവൻ പാപ മன்னிப்புം, அதன் മൂലമായി കർത്താവിൽ വിശ്വസിച്ച്, ആണ്ടവരിൽ വിശ്വസിച്ച്, ദൈവമെന്ന് അംഗീകരിച്ച് ഹൃദയം കൊണ്ട് ഏറ്റുപറഞ്ഞ്, ഹൃദയത്തിൽ വിശ്വസിച്ച് വാഗൊണ്ട് ഏറ്റുപറഞ്ഞ്, தேவன் என்று இருதயத்தில் விசுவாசித்து நாவினால் அறிக்கை செய்து ദൈവമക്കളായി തീരുവാൻ, தேவனுடைய பிள்ளைகளாய் மாற ദൈവം നമ്മോട് കരുണ കാണിച്ചു, தேவன் நமக்கு கிருபை பாராட்டினார், ദൈവ സ്നേഹം നമ്മിലേക്ക് പകർന്നു, தேவனுடைய அன்பு நமக்குள் பகிர கொடுக்கப்பட்டது. ഏറ്റവും വലിയ പദവി, இன்றைக்கு மிகப்பெரிய பதவி എനിക്ക് കർത്താവ് നൽകിയിരിക്കുന്നത്, எனக்கு ஆண்டவர் தந்திருப்பது ഒരു ദൈവ പൈതൽ എന്നുള്ള പദവിയാണ്. ஒரு தேவனுடைய பிள்ளை என்கிற பதவிதான். എനിക്കും നിങ്ങൾക്കും, எனக்கும் உங்களுக்கும் ദൈവം നമ്മുടെ ഒരേ ഒരു പിതാവായിരിക്കാൻ, தேவன் நமக்கு ஒரே ஒரு பிதாவாய் இருக்கிறார். ആ പിതാവിന്റെ സ്നേഹം എന്നിൽ
പുത്രനിൽ കൂടെ പകർന്നതിനാൽ அந்த பிதாவின் அன்பு எனக்குள் தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் மேல் பகரப்பட்டதினால் ആ പരിശുദ്ധാത്മാവ് പുത്രന്റെ ആത്മാവ് എന്നിൽ പകർന്നിരിക്കുന്നതിനാൽ அந்த குமாரனுடைய ஆவி என்னில் பகரப்பட்டிருக்கிறதினால் അതിനാലാണ് ആയിരം മൈലുകൾ പറന്ന് எனவேதான் ஆயிரம் மைல்கள் பறந்து നിങ്ങളെ സ്നേഹിച്ച് உங்களை நேசித்து ഞാൻ ഇവിടെ കടന്നു വന്നത്. நான் இங்கே கடந்து வந்திருக்கிறேன். നമ്മൾക്കൊരു പിതാ, நமக்கு ஒரே பிதா. ഇതാണ് കാരണം ഐക്യം. இதுதான் காரணம் ஐக்கியத்திற்கு. ഒരു കുടുംബവും ഭിന്നിച്ചു നിന്നാൽ, ஒரு குடும்பம் பிரிந்திருந்தால் ഗുണം പിടിക്കത്തില്ല. ஆமென், அது குணம் பிடிக்காது. അപ്പനും മക്കളും, தாயும் தகப்பனும், பெற்றோரும் பிள்ளைகளும், അപ്പനും അമ്മയും தாயும் தகப்பனும் മക്കളും ഒന്നിച്ചു നിന്ന് പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ, பிள்ளைகளும் ஒருமித்திருந்து ഒറ്റക്കെട്ടായി നിൽക്കുമ്പോൾ, ஒருமித்து நிற்கும் பொழுது സ്വാഭാവികമായി ദൈവാനുഗ്രഹം ആ ഭവനത്തിന്മേൽ വരും. சாதாரணமாகவே தெய்வீக ஆசீர்வாதம் அந்த வீடுகளின் மேல் வரும். എല്ലാവരും കരങ്ങൾ ഉയർത്തി പറ. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ക്രിസ്തുവിന്റെ ശരീരമായ എനിക്ക്, கிறிஸ்துவின் சரீரமாகிய எனக்கு ഒരു പിതാവ്, எனக்கு ஒரே பிதா, ഒരേ ഒരു അപ്പച്ചൻ, ஒரே ஒரு தகப்பன், സ്വർഗ്ഗസ്ഥനായ ഞങ്ങളുടെ പിതാവ്. பரலோகத்தில் பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதா പ്രാർത്ഥിപ്പാൻ പഠിപ്പിച്ചപ്പോൾ, ஆண்டவர் ஜெபிக்க கற்றுக் கொடுத்த பொழுது, സ്വർഗ്ഗസ്ഥനായ എന്റെ പിതാവെ എന്നല്ല പഠിപ്പിച്ചത്. ஆமென், பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய பிதாவை என்று அல்ல கற்றுக் கொடுத்தது. സ്വർഗ്ഗസ്ഥനായ ഞങ്ങളുടെ പിതാവേ, பரமண்டலத்தில் இருக்கிற எங்களுடைய பிதாவே. നിങ്ങൾക്കറിയാമോ, உங்களுக்கு தெரியுமா, നിങ്ങളുടെ സ്വർഗ്ഗത്തിലെ അപ്പച്ചൻ, உங்களுடைய பரலோகத்தின் தேவன், സ്വർഗീയ പിതാവ്, அவர் பரலோகத்தின் பிதா, നിങ്ങളുടെ മാതാപിതാക്കളെക്കാളും, உங்களுடைய பெற்றோரை பார்க்கிலும், നിങ്ങളുടെ മക്കളെക്കാളും, உங்களுடைய பிள்ளைகளை பார்க்கிலும், നിങ്ങളുടെ ബന്ധുമിത്രാദികളെക്കാളും, உங்களுடைய உற்ற உறவினர்களை பார்க்கிலும் നിങ്ങളെ സ്നേഹിച്ചു, உங்களை நேசித்தார். ആ സ്നേഹിച്ചതിന് തെളിവാണ് കാൽവറി ക്രൂശ്. அந்த அன்பின் வெளிப்பாடுதான் கல்வாரி சிலுவை. തന്റെ ഏകജാതനായ പുത്രനെ, தன்னுடைய ஒரே குமாரனாகிய கிறிஸ்துவை കാൽവറിയിൽ മനുഷ്യവർഗത്തിന്റെ ശിക്ഷാവധി ഏറ്റെടുക്കുക, கல்வாரியில் மனித குலத்தின் தண்டனை ஏற்றுக்கொள்ளும்படி യേശുവിനെ ദൈവം അയച്ചു. இயேசுவை ஆண்டவர் அனுப்பினார். അവൻ ശിക്ഷാവധി ഏറ്റെടുത്തതിനാൽ, அவர் அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டதினால் നമ്മുടെ ശിക്ഷാവധി മാറിപ്പോയി, நம்முடைய ஆக்கினை மாறி போனது, നമ്മുടെ ശാപങ്ങൾ നീങ്ങിപ്പോയി, நம்முடைய சாபங்கள் விலகி போனது. അങ്ങനെ നമ്മെ സ്നേഹിച്ച, அப்படி நம்மை நேசித்த, ക്രിസ്തുവിൽ കൂടെ നമ്മെ രാജ്യവും പുരോഹിതന്മാരുമാക്കി വെച്ച, கிறிஸ்துவின் மூலமாய் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றின ആ പിതാവിനെ ദുഃഖിപ്പിക്കുവാൻ, அந்த பிதாவை துக்கப்படுத்த നിങ്ങൾക്കിടയാകുമോ? உங்களுக்கால் சாதிக்குமா? നിങ്ങൾക്ക് മനസ്സ് വരുമോ? அப்படி உங்களுக்கு மனம் வருமோ? ഇല്ല എന്ന് ഉറച്ചു വിളിച്ചു പറയും. இல்லை இல்லை என்று சத்தமா சொல்லுங்க. എല്ലാവരും കരങ്ങൾ ഉയർത്തിയാട്ടെ. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, എനിക്ക് സ്വർഗ്ഗത്തിൽ ഒരു പിതാവുണ്ട്, எனக்கு பரலோகத்தில் ஒரு தகப்பன் இருக்கிறார், എന്നെ കരുതുന്ന ഒരു ദൈവമുണ്ട്, என்னை விசாரிக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார், എന്റെ സകല ആവശ്യങ്ങളും, என்னுடைய சகல தேவைகளையும் തന്റെ മഹത്വത്തിന്റെ ധനത്തിനൊത്തവണ്ണം, தன்னுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி എനിക്ക് നിർവഹിച്ചു തരുവാൻ, எனக்கு நிறைவேற்றி கொடுக்கிற എന്റെ സ്വർഗ്ഗത്തിലെ അപ്പച്ചൻ, என்னுடைய பரலோகத்தின் தகப்பன், ലോകസ്ഥാപനത്തിന് മുന്നേ എന്നെ കണ്ട എന്റെ ദൈവം, உலகம் உருவாகுவதற்கு முன்பதாகவே என்னை கண்ட என் தகப்பன், എനിക്ക് വേണ്ടി ക്രിസ്തുവിൽ കരുതുന്നു, எனக்காக கிறிஸ்துவில் அதை வைத்திருக்கிறார். ക്രിസ്തുവിനെ തന്നെന്നെ സ്നേഹിച്ചു, கிறிஸ்துவை தந்து என்னை நேசித்தார். ആ അപ്പച്ചൻ എനിക്കുള്ളതിനാൽ, அந்த தகப்பன் எனக்கு இருக்கிறதினால் ഞാൻ ഒന്നിനാലും വ്യാകുലപ്പെടത്തില്ല, நான் ஒரு காரியத்தினாலும் விசாரப்படுவதில்லை, ഞാൻ ഭയപ്പെടത്തില്ല, நான் பயப்படுவதில்லை, ഞാൻ ഭ്രമിച്ചു നോക്കത്തില്ല, ஆமென், நான் தளர்ந்து போவதில்லை, ഞാൻ ഉറപ്പും நான் ധൈര്യമുള്ളവനായിരിക്കും. தைரியமும் தெளிந்த புத்தியும் உள்ளவனாய் இருப்பேன். എത്ര പേർ ഇന്ന് പിതാവിനെ വിളിച്ച്, எத்தனை பேர் இன்றைக்கு பிதாவை கூப்பிட்டு, സ്വർഗീയ പിതാവേ, பரலோகத்தின் பிதாவே, എന്റെ സ്വർഗീയ പിതാവേ, என் பரலோக தேவனே, ഞങ്ങളുടെ സ്വർഗീയ പിതാവേ, எங்களுடைய பரலோக தேவனே, അങ്ങയുടെ സ്നേഹത്താൽ എന്നെ നിറയ്ക്കണമേ. உம்முடைய அன்பினால் என்னை நிரப்ப வேண்டுமே. എത്ര പേർ അങ്ങനെ പ്രാർത്ഥിക്കും? எத்தனை பேர் அப்படி ஜெபிப்பீர்கள்? പരിശുദ്ധാത്മാവ് പ്രവർത്തിക്കുകയാണ്. பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கின்றார். ഈ ഡിസ്ട്രിക്റ്റിൽ വലിയ ഐക്യത ഉണ്ടാകും. இந்த பிரதேசத்தில் ஒரு பெரிய ஐக்கியம் உண்டாகும். ദൈവത്തിന്റെ പരിശുദ്ധാത്മാവാണ് ഐക്യത വരുത്തുന്നത്. தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த ஐக்கியத்தை கொண்டு നമ്മൾ வருகிறார். പരിശുദ്ധാത്മാവിനായി നമ്മെ തന്നെ സമർപ്പിക്കും. நாம் பரிசுத்த ஆவியானவருக்காக நம்மை நாமே ஒப்புக் கொடுக்க போகிறோம். ഐക്യതയുണ്ടാകും, ஐக்கியம் உண்டாகும். ഐക്യമായി നാം നിന്ന് ஒரு மனதோடு நாம் நின்றால், ദൈവത്തിന്റെ വേല ചെയ്യുമ്പോൾ, தேவனுடைய ஊழியம் செய்கிற വലിയ ഉണർവിന്റെ കാറ്റിനെ തെക്കൻ തിരുവിതാംകൂറിൽ കർത്താവ് ஒரு பெரிய எழுப்புதலின் காற்றையின் தன் பிரதேசங்களுக்கு ஆண்டவர் அனுப்புவார். നമ്മുടെ പ്രാദേശിക സഭകളെല്ലാം, நம்முடைய ஸ்தல சபைகள் எல்லாம்
ദൈവത്തിന്റെ പരിശുദ്ധാത്മാവിന്റെ പ്രവർത്തന വേദിയായി മാറും. தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை செய்கிற இடங்களாய் மாறும். എന്നെ പരിശുദ്ധാത്മാവിന്റെ പ്രവൃത്തിക്കായി ഉപയോഗിക്കണമേ. என்னை பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளுக்காக பயன்படுத்த வேண்டும். എത്ര പേർ അങ്ങനെ സമർപ്പിക്കും? எத்தனை பேர் அப்படி உங்களை அர்ப்பணிப்பீர்கள்? കരങ്ങൾ ഉയർത്തിയാട്ടെ. கைகளை உயர்த்துவோம். ഹൃദയത്തിന്റെ ആഴത്തിൽ നിന്ന്, இருதயத்தின் உள் ആഴത്തിലിருந்து നിങ്ങളുടെ മുഴു ശക്തിയോടും உங்கள் முழு பலத்தோடும் എന്നോടൊപ്പം പ്രാർത്ഥിപ്പീൻ. என்னோடு இணைந்து ஜெபியுங்கள். കരങ്ങൾ തലയ്ക്ക് മീതെ ഉയർത്തിപ്പിടിച്ചുകൊണ്ട്, கைகளை தலைக்கு மேல உயர்த்தி பிடித்துக்கொண்டு, ശുശ്രൂഷകന്മാരും ஊழியர்களும் സഭാമക്കളും சபை விசுவாசிகளும் ഒരുമിച്ച് സ്വർഗ്ഗസ്ഥനായ പിതാവിനോട് വിളിച്ചു പറ. ஒருமித்து பரலோகத்தில் இருக்கிற தேவனை பார்த்து சொல்லுங்க, സ്വർഗ്ഗസ്ഥനായ ഞങ്ങളുടെ പിതാവേ, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, അങ്ങയുടെ ആത്മാവിനാൽ ഞങ്ങളെ പരിശുദ്ധാത്മാവിനാൽ നിറച്ച്, உம்முடைய பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்பி, അങ്ങയുടെ സ്നേഹം, உம்முடைய அன்பு, തന്റെ പുത്രനെ കാൽവരിയിൽ ഏൽപ്പിച്ചു കൊടുത്ത ആ സ്നേഹത്താൽ, உம்முடைய குமாரனை கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்த அந்த அன்பினால், ആ സ്നേഹത്താൽ എന്നെ നിറച്ച്, அந்த அன்பினால் என்னை நிரப்பி, ഞങ്ങളുടെ പ്രാദേശിക സഭകളിൽ, எங்களுடைய ஸ்தல சபைகளில், ഞങ്ങളുടെ ഡിസ്ട്രിക്ട് സമൂഹത്തിൽ, எங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் சமூகத்தில் ഞങ്ങൾ ഐക്യമായി നിൽക്കും. நாங்கள் ஐக்கியமாய் நிற்போம். എല്ലാവരും ഒരുമിച്ച് പറ. எல்லாரும் ஒருமித்து சொல்லுங்க, യേശു ക്രിസ്തുവിന്റെ അതിപരിശുദ്ധ നാമത്തിൽ, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ഇന്നു മുതൽ ഈ ഡിസ്ട്രിക്ട് കൗൺസിലിന്റെ മെമ്പേഴ്സ് ആയ ഞങ്ങൾ, ஆமென், இந்த டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலரில் அங்கத்தினர்களாகிய ഞങ്ങൾ ഐക്യത്തോടെ നിൽക്കും. நாங்கள் ஐக்கியத்தோடு நிற்போம். എല്ലാവരും വിളിച്ചു പറ. எல்லாரும் கூப்பிட்டு சொல்லுங்க, പരിശുദ്ധാത്മാവ് കരങ്ങൾ ഉയർത്തിപ്പിടിപ്പീൻ. கரங்களை உயர்த்தி பிடியுங்கள். നിങ്ങളുടെ കർത്താവ് കരങ്ങളെ കാണുന്നു. உங்களுடைய ஆண்டவர் அந்த கரத்தை பார்க்கிறார். സ്നേഹത്തിന്റെ ആത്മാവ് നിങ്ങളിൽ വ്യാപരിക്കുന്നു. அன்பின் ஆவியானவர் உங்களில் அசைவாடுகிறார். ഇപ്പോൾ തന്നെ, இப்பொழுதே സ്നേഹത്താൽ നിങ്ങൾ ബന്ധിക്കപ്പെടും. அன்பினால் நீங்கள் கட்டப்படுகிறீர்கள். കർത്താവിന്റെ വരവ് താമസിച്ചാൽ, ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமேயானால், കർത്താവ് അയക്കുന്ന സമയത്ത്, ஆண்டவர் என்னை அனுப்புகிற நேரத்தில் നിങ്ങളെ വീണ്ടും കാണാം. நான் மறுபடியும் உங்களை சந்திப்பேன். ഇന്ന് ഗ്രാജുവേഷൻ സർവീസിൽ വരുന്നവരെ എല്ലാവരെയും കാണാം. நான் இன்றைக்கு மாலை பட்டமளிப்பு விழாவில் வருகிற எல்லாரையும் பார்க்கலாம். എത്ര പേർ പറയും? எத்தனை பேர் சொல்லுவீங்க, ഈ വിൽസൺ ജോസിന് വേണ്ടി നിങ്ങൾ പ്രാർത്ഥിക്കും? இந்த வில்சன் ஜோஸுக்காக நாங்கள் ஜெபிப்போம். നിങ്ങളുടെ പ്രാർത്ഥനയാണ് എന്റെ ശുശ്രൂഷയുടെ ബലം. ஆமென். உங்களுடைய ஜெபம் தான் என்னுடைய ஊழியத்தின் பலம். നിങ്ങൾ എന്നോട് കാണിച്ച സകല സ്നേഹത്തിനും, நீங்கள் என்னிடத்தில் காண்பித்த எல்லா அன்பிற்கும், എല്ലാ ആദരവിനും, எல்லா ஆதரவுக்கும் യേശു ക്രിസ്തുവിന്റെ നാമത്തിൽ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ഹൃദയത്തിന്റെ ഉള്ളിൽ നിന്ന്, என் இருதயத்தின் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து രൊമ്പം നന്ദി പറഞ്ഞുകൊണ്ട് ரொம்ப நன்றி சொல்லி, ഇന്ന് ഈ വാക്കുകളിൽ നിന്നും என்னுடைய வார்த்தைகளை நான் நிறுத்திக் கொள்ளுகிறேன். ഞാൻ വിരമിക്കുന്നു. நான் நிறுத்திக் கொள்ளுகிறேன். പിതാവേ, பிதாவே, ഈ സമൂഹത്തെ അനുഗ്രഹിക്കണമേ. இந்த சமூகத்தை ஆசீர்வதியும். അങ്ങയുടെ ആത്മാവിനാൽ ഇവരെ ബന്ധിച്ച്, உம்முடைய ஆவியினால் இவர்களை கட்டி, ദൈവത്തിന്റെ ആഴമേറിയ സ്നേഹം അവരിലേക്ക് പകർന്ന്, தேவனுடைய ஆழமான நேசத்தை இவர்கள் மேல் ஊற்றி, ഐക്യതയോടെ നിൽപ്പാൻ, ஐக்கியத்தோடு நிற்க, പിശാചിന്റെ ബന്ധനങ്ങളെ ഒഴിപ്പാനും, பிசாசின் கட்டுக்களை அழிப்பதற்கு, വിടുതലിൽ ശുശ്രൂഷ ചെയ്യുവാൻ, விடுதலின் ஊழியத்தை செய்வதற்கு, ഒറ്റക്കെട്ടായി പ്രാർത്ഥനാ നിരതരായി നിൽപ്പാൻ, ஒரு மனதோட ஜெபத்தில் தரித்திருக்க ഈ സമൂഹത്തെ ഉപയോഗിക്കണം. இந்த சமூகத்தை தேவன் பயன்படுத்த യേശു ക്രിസ്തുവിൻ നാമത്തിൽ, இயேசுவின் நாமத்தில். ஆமென். ആമേൻ.